மேஜிக் பெண்கள் 75th எபிசோட் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஸோ மேஜிக் 20 தமிழ் மேஜிக் பெண்கள் அப்படிங்கிற எபிசோட் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண் அப்படின்னா அவங்களுடைய பல பரிணாமங்களில் எல்லாத்துக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கணும், குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்களை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேஜிக் பெண்கள் அப்படிங்கிற ஒரு எபிசோடை கடந்த ஒரு 74 எபிசோட் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ 75th எபிசோட் செலிப்ரேஷனில் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பெண் தொழில் முனைவோர்கள், நம்ம இன்க்ளூடிங் மீ. நம்ம எல்லாருமே மேஜிக் பெண்களில் நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கோம். இன்றைக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களும் தங்களுடைய அனுபவங்களை பகிர போகிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த நிகழ்ச்சியோட வெல்கம் அட்ரஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச C.K.K சார் வந்திருக்காரு. பட் அவரை நம்ம இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு வீடியோ இப்போ உங்களுக்காக. மேஜிக் 20 தமிழ் சார்பாக நான் C.K. குமாரவேல் பேசுகிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இந்த மேஜிக் தமிழ் 20 நாங்கள் ஆரம்பிக்கும் போது தமிழில் குவாலிட்டி கண்டென்ட்டு, ஒரு நான் ஃபிக்ஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வர புக்கை தமிழில் ஒரு 20 நிமிஷத்தில் மக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அவங்க கேட்டு அவங்களுடைய லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியை ஆரம்பித்தோம். விமனுக்காக ஒரு ஃபோரம் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணி மேஜிக் பெண்கள்னு சொல்லி கண்டக்ட் பண்ணோம். நிறைய பெண்கள் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த முதல் வருஷம் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலையும் வேரியஸ் ஃபோரம்லையும் அது பரபரப்பாக பேசப்பட்டது. சரண்யா ஜெயக்குமார் சைக்காலஜிஸ்ட் அவங்க பேசினாங்க. பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு எங்கே கூப்பிட்டாலும் ஐ எம் டெஃபினெட்லி வெரி வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட். அதுக்கப்புறம் மீனா சாப்ரியா அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேசினாங்க. I'm so blessed because I saw Kumravel. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம மேடம் வனிதா ஐபிஎஸ் ரொம்ப அழகாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து வச்சாங்க. தடைகளை தாண்டி வந்துட்டோமா? அதை கேள்வி. இப்போ கூட 2-3 தாண்டிட்டு தான் வந்தேன் காலையில் ஆஃபீஸில் இருந்து. மதிவதனி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ஒரு யங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டை சொன்னாங்க. இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ்ன்றது ஈஸி கிடையாது. ஜெயிச்சிட்டேன்னா யாரோ ஒரு 10 பேத்துக்கு ரோல் மாடலாக இருப்பேன், தோத்துட்டேன்னா அது என்னோட போலும். விஜய் டிவி பிரபலம் சுஜிதா அவங்க அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. பட் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேர்ஸ்டாக வல்கராக அந்த கமெண்ட்ஸ் நம்மளால் ஏன் ஒரு கமெண்ட் செஷனே நம்மளால் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம ஆசைப்படுற போஸ்ட்டையோ இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. இந்த கருத்தெல்லாம் அங்கே கம்மியான பேர் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் சோர்வில் இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் தி கண்டென்ட் நல்லா இருந்ததுனால மிகப்பெரிய ரீச் ஆச்சு. அந்த ரீச் ஆன அப்புறம் நாங்கள் அதை வேற ஒரு ஃபார்மேட்டில் பிவட் பண்ணி இது மேஜிக் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் ஆக்கி வாரம் சனிக்கிழமை 1 hour டிஃப்ரெண்ட் ஆளுமைகளோடைய, அது வரைக்கும் அவ்வளவு பேர் வெளிச்சமில்லாத நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாகவும் ப்ளஸ் எங்களுக்கும் ஒரு புது கண்ணோட்டத்தில் உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு லென்ஸாகவும் அது கிடைச்சிது. ஸோ அதை நாங்கள் வாரம் பண்ணோம். இன்னைக்கு மேஜிக் பெண்கள் அந்த பாட்காஸ்ட் 75 வாரம் கடந்திருக்குது. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட். இதில் உங்களுக்காக மிக அழகாக நாங்கள் இதை கியூரேட் பண்ணி மிக இம்பார்ட்டண்ட் ஆளுமைகள் உங்களுக்கு அவங்களுடைய ஜேர்னியும் அவங்களுடைய லேர்னிங்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. I'm sure this is going to be a very interesting event which you will all enjoy very much. Let's get into the event and take it forward from there. மேஜிக் பெண்கள் 75th செலிப்ரேஷன். திரு C.K. குமரவேல் அவர் எந்த மேடையில் பேசினாலும் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெண் தொழில் முனைவோர் நீங்கள் சாதாரண கனவெல்லாம் நீங்கள் காணவே கூடாது. நீங்கள் எப்போ கனவு காண்றீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய இலக்கை தான் நீங்கள் வச்சுக்கணும். குறிப்பாக பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அடைஞ்சு கிடக்காதீங்க, பெரிய பெரிய கனவுகளை நோக்கி நீங்கள் வாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து அவர் வலியுறுத்துவார். ஸோ இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேச்சுரல்ஸ் கோ-ஃபவுண்டர் திரு C.K. குமரவேல் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். Hema.
ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. தேங்க்யூ. லதா மேடம், கோமதி, மை கோ ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஓவர். இந்த ப்ரோக்ராம் வந்து நானும் கார்த்தி தான் வந்து இதோடைய ஆக்சுவல் ஒரிஜினல் கதாநாயகன். அவர் எங்கேயும் முன்னாடியே வரமாட்டார், அவர் எங்கேயா பின்னாடி எங்கேயாவது இருப்பார். அவர் நான் எவ்வளோ டைம் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அப்பயும் அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற கார்த்திகேயனுக்கு வந்து ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். நான் வந்து இந்த நேச்சுரல் சலோனு இப்போ வந்து ரொம்ப சலோனும் பாப்புலராக இருக்கிறதுனால நானும் கூட சேர்ந்து பாப்புலர் ஆனதுனால எனக்கு 2 கொம்பும் முளைச்சிருக்கிறதா இந்த உலகத்துக்குள்ளே ஒரு புரளி. அதனால் அது எஸ்பெஷலி எங்கள் கம்பெனிலே அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைனால நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஓப்பனாக வந்து ரியாலிட்டியை சொல்ல மாட்டாங்க. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் பீப்புள் லைக் மீ ஃபேஸ் இஸ் we don't know the reality. இந்த ரியாலிட்டி தெரியாததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சில பேர் தான் எங்களுக்கு நாங்கள் எது சொன்னாலும் ஆமாம் சாமி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இஃப் யூ சல்யூட் யுவர் பாஸ் யூ ஹாவ் டு சல்யூட் எவ்ரி இடியட். இஃப் யூ சல்யூட் யுவர் ஒர்க் எவ்ரி ஒன் வில் கம் அண்ட் சல்யூட் யூ. ப்ராப்ளம் வித் ஆல் தி எம்ப்ளாயி மைண்ட் செட் பீப்புள் இஸ் அவங்க வந்து பாஸுக்கு எப்படி சல்யூட் அடித்து அதை வச்சு அவங்களோட லைஃப்பை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுலேயே அவங்க வந்து குறியாக இருப்பாங்க. எப்போ ஆந்த்ரப்ரனர் மைண்ட் செட்டுக்கு வராங்களோ பாஸ் முக்கியம் கிடையாது, என்னுடைய ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுடைய லைஃப்பும் முன்னேறிடும், நீங்களும் ரொம்ப சீக்கிரம் மேலே வந்துடலாம். இது வந்து இந்த கார்த்திகேயன் வந்து எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு ரியாலிட்டியை சொல்லிகிட்டு இருப்பார். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மாற்று கருத்து சொல்லணும். அந்த மாற்று கருத்து சொல்லும் போது நோ சொல்கிறணுன்றதுக்காக சொல்லக்கூடாது, அது ஏன் சொல்லணும்னு அந்த லாஜிக்கோடு சொல்லணும். அந்த இது வந்து நான் வந்து கார்த்திகிட்ட வந்து நான் பார்த்து ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம். அதனால் அவரோட முயற்சி எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய கூட இருக்கிறது. ஐ எம் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் கார்த்திகேயன் அண்ட் தி டீம் அட் விஜய் அண்ட் ஆல் தி டீம் அட் மேஜிக் 20. அவங்க டீமே அப்படி தான், ஒரு யங் டீம். நான் இப்போ நிறைய இடத்துல இந்த கான்செப்டை சொல்லிகிட்டு இருக்கிறேன். 30-30-30 அப்படின்றது கான்செப்டு. அதாவது வந்து உலகம் வந்து இனிமேல் வந்து பெரிய கம்பெனினாலெல்லாம் மாற்றப்பட போகிறதில்லை. லாஸ்ட் வீக் வந்து டிசிஎஸ் வந்து 12,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம், எங்கள் அண்ணா C.K. ரங்கநாதனம் அதை பற்றி பேசுவார் ஷோரா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நிறைய வேலை போகுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து இனிமேல் பெரிய கம்பெனினால் மாற்றப்படுவது போவதில்லை. ஃபஸ்ட்டு 30 வந்து an average age group of people below 30. பெரிய வயசானவங்களால் நாங்கள்லாம் வந்து முடிஞ்சிட்டோம். இன்றைக்கி இளைஞர்களால் தான் இந்த உலகம் வந்து கட்டமைக்கப்பட போகிறது. இன்றைக்கி வந்து என்னுடைய பொண்ணோ பையனோ தான் நான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், எந்த சினிமாவுக்கு போனோம், எந்த ஊருக்கு போனோம், என்ன மெத்தட் ஆஃப் ட்ராவல் பண்ணணும், என்ன பொருள் வாங்கணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறது யங்ஸ்டர்ஸு யூஸிங் தி மொபைல் ஃபோன். தே ஹாவ் அ மச் பெட்டர் நாலேஜ் அண்ட் தே ஆர் ஏபிள் டு சேஞ்ச் தி வேர்ல்ட். ஸோ இட் இஸ் ஒன்லி ஆவரேஜ் ஏஜ் குரூப். ஆவரேஜ் ஏஜ் 1-2 பேர் நம்ம எங்களை மாதிரி வயசானவங்க இருக்கலாம். பட் ஆவரேஜ் ஏஜ் குரூப்பு 22, 23, 18 இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களால தான் உலகம் மாற்றப்பட போகிறது. அங்கே பாருங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க தான் மெயினாக இந்த உலகத்தை மாற்ற போகிறாங்க. ஓகே, கயல் தானே உன் பேர்? ஓகே, உன் பேர் சொல்லு. ஜெர்லின். இங்கே தான் வந்து உலகத்தை மாற்ற போகிறாங்க. ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் less than 30, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் குரூப் வந்து எ டீம் ஸ்ட்ரென்த் ஆஃப் less than 30. பெரிய கம்பெனிலாம் டூம்டு, இனிமேல் அவங்க கடை சாத்திட்டு போயிட வேண்டியது தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து உங்களுக்கு 100 பேரோட வேலை செய்ய போகுது. ஏஜென்ட்டுக்கு என்னென்னமோ புதுசாக சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட உலகத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது, அப்புறம் வீக்கெண்டு லாங் ஹாலிடே கேட்காது, அப்புறம் சேல்ரி ஹைக்கு கேட்காது, ஒன்றும் பண்ணாமல் அது மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால யாரும் ஹியூமன் பீயிங்கிட்ட போகாமல் இந்த நிறைய டூல்ஸ் ஆர் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். யார் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமோட ஒர்க் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வில் டூ. சம்படி சாம் ஆல்ட்மன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, 1 man billionaire தி உலகம் இஸ் கோயிங் டு see now. வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் 1 person billionaire. ஒரே ஒரு பர்சன் உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டுக்கு இதெல்லாம் போட்டுட்டு அவங்களால மாற்ற முடியும். அதான் நெக்ஸ்ட்டு 30. 3வது 30 ரொம்ப முக்கியமான 30.
with the people with a vision for the next 30 years. 30 வருஷங்க அப்புறம் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குமா அப்படின்னு காலேஜ் கண்டக்ட் பண்ணுறவங்க நடத்தணும். இந்த அரசியல் டெமோக்ரஸி இந்த கண்ட்ரியில் இருக்குமா அப்படின்னு அரசியல் நடத்துகிறவங்கலாம் கேட்கணும். இந்த சலூன் இண்டஸ்ட்ரிக்கு வேலை இருக்குதா அப்படின்னு இந்த சலூன் இண்டஸ்ட்ரி நடத்த நான் கேட்கணும். எல்லாமே இந்த உலகம் பார்டர் உடைய போதா, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இன்னும் அடுத்த 30 வருஷத்தில் எப்படி உங்கள் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது, இதுதான் நெக்ஸ்ட் 30, which is what I call it as 30-30-30. This is going to be how this is the framework with which the world is going to be broken. World is going to be made by this 30. இந்த வாட்ஸ்அப் அந்த யுக்ரைனில் ஒரு சின்ன கம்பெனி, young company have changed the world. It's a perfect example of what I was talking about 30-30-30. World was not changed by Microsoftலாம் இனிமேல் கிடையாது. மைக்ரோசாஃப்ட்லாம் பயப்படுறாங்க. ஓகே, எப்படியெல்லாம் உலகம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த இனிமேல் வந்து உங்களுக்கு ஆல் தி பிக் 4 இது வரைக்கும் வந்து மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் ஆர் ஆல் இன் ட்ரபிள். கம்பெனிஸ் ஆர் இன் ட்ரபிள், கண்ட்ரிஸ் ஆர் இன் ட்ரபிள், எவ்ரி திங் இஸ் இன் ட்ரபிள். இந்த ட்ரபிள் படமான சுச்சுவேஷனில் தான் நம்ம குட்டையில் தான் நம்ம ஆந்திரப்ரனர் மீன் பிடிக்கணும். இந்த கலங்கன குட்டையில் தான் நம்ம மீன் பிடிக்கிறது ஈஸி. அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து பார்த்துக்கணும். நீங்கள் அந்த ஹிந்து மித்தாலஜியில் வந்து லார்டு மகாவிஷ்ணுவை வந்து 2 மெத்தடில் வந்து டெபிக்ட் பண்ணுவாங்களாம். ஒன்று வந்து அவர் வந்து கருடம் மேலே பறந்துன்னு இருப்பார், ரெண்டாவது வந்து பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் 30,000 feet view, செகண்ட் ஒன் இஸ் கால் கிரவுண்ட் ரியாலிட்டி. A leader has to seamlessly move from ground reality to 30,000 feet view and 30,000 feet view to ground reality. அந்த எனக்கு வந்து வெறும் 30,000 feet view தான் தெரியும். கார்த்திகேயன் அந்த மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அதனால தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியவங்களோட ஐ எம் வெரி ஹாப்பி டு கனெக்ட் அண்ட் அசோசியேட் அட் டிஃப்ரெண்ட் ஃபோரம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கார்த்திகேயன் ஃபார் ஆல்வேஸ் ஷேரிங் தி ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட். ஐ அர்ஜ் ஆல் ஆஃப் யூ டு ஹாவ் தி கரேஜ் டு டாக். உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அதை தைரியமாக பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. நீங்கள் வந்து உலகத்துக்காக நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க. இந்த உலகம் உங்களை திரும்ப 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 மாற்றணும்னு ட்ரை பண்ணுமா. இந்த மாறும் உலகத்தில் நீங்கள் மாறாமல் இருக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். கண்டினியூஸாக வீட்டிலேயே அது பெரிய பிரச்சனை, வெளியெல்லாம் கிடையாது. அந்த பெண்களுக்கு வீட்டிலேருந்தே, பெண்களுக்கு ஆண்களுக்கும் கிடையாது, 2 பேருக்குமே பிரச்சனை வீட்டிலேருந்து தான். அந்த வீட்டிலேருந்தே வந்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில் போய் இருக்கவங்களுக்கு ஃபிட் ஆகணும். அப்புறம் சமுதாயத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடும், அதுக்கு ஃபிட் ஆகணும். இதுக்கு ஃபிட்டாகி நம்மளோட ஒரிஜினல் என்னன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அதை வந்து ஒருத்தவங்களும், காந்தி ரொம்ப அழகாக சொல்லுவார், டோன்ட் ஸ்க்ரீம் ஃபார் சேஞ்ச், பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் திஸ் வேர்ல்டு. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் வந்து அவசியம் மாறும். நம்ம இதில் வந்து கண்ட்ரியில் வந்து 3 விதமான மைனாரிட்டிஸ் இருக்காங்களாம். தி ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி இஸ் கால்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். non-Hindus are called a minority in this country. That is rightfully so. Second one is called sexual minorities, which is, and the gays and the lesbians are called a minority in this country, which is also fine. The third one, the women are called a minority in this country. 51% of women is called a minority in this country. In my mind, this is a gross injustice, and you are all watching that. The character of a country is measured by how the minorities are treated. இன்னைக்கு மைனாரிட்டிஸ்லாம் எப்படி இந்த கண்ட்ரியில் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தென் வி நோ ஹவு குட் நம்ம மேரே பாரத் மகானு, நாங்கள் சூப்பரு, ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இஸ் இட் ரியலி ஹவு தி மைனாரிட்டிஸ் ஆர் ட்ரீட்டட் இன் திஸ் கண்ட்ரி? Minorities are exploited, they are living in fear, they are living in uncertainties. Given a chance, they want to go off. Even majority, I want to go off from this country. Is this country worth living? You have to answer this question because each one is responsible. What is this country? Country is collective human being. And the collective conscious எந்த நோக்கி போயிட்டு இருக்குது? மைனாரிட்டிஸை நம்ம வந்து இன்க்ளூசிவாக ட்ரீட் பண்ணுறோமா? இதில் தான் வந்து இருக்குது. The role of the elder brother is to take care of the younger brother. The role of the majority is in democracy. Technically, நம்ம democracyல majority decide பண்ணுறது தான் rules. அதுதான் technically it is true. But whereas
தி கேரக்டர் ஆஃப் தி டெமோக்ரஸி, தி கேரக்டர் ஆஃப் தி கண்ட்ரி. இன்றைக்கி அமெரிக்காவில் போயிருக்காங்க. இன்றைக்கி ட்ரம்ப்பு வந்த பிறகு கூட நம்ம ஆளுங்க போனவனுங்க யாரும் திரும்ப வரமாட்டானுங்க. ட்ரம்ப்பு எங்களை வந்து திடீர்னு மாற்றிடுவார், நாங்கள் திரும்ப அமெரிக்காவுக்கு உள்ளே போக முடியாதுன்னு தான் யோசிக்கிறாங்க தவிர அங்கேருந்து இங்கே வரத்துக்கு யாரும் தயாரில்லை. அந்த மாதிரி வந்து தி கண்ட்ரி இஸ் அன் இன்க்ளூசிவ் கண்ட்ரி. தே ஃபீல் மோர் அட் ஹோம் இன் அமெரிக்கா தேன் தே ஆர் அட் இன் இந்தியா. இதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை நமக்கு பிடிச்ச அந்த ரியாலிட்டியாக பார்க்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கக்கூடாது. மெஜாரிட்டி என்னைக்கு வந்து மைனாரிட்டியை இன்க்ளூசிவாக பார்க்குதோ, இன்னைக்கு வந்து நார்த் இண்டியன்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடிங் சவுத் இண்டியன்ஸ். இன்னைக்கு வந்து ரிச் ஆர் நாட் இன்க்ளூசிவ், தி புவரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. தி எஜுகேட்டட் ஆர் நாட் அந்த அன்எஜுகேட்டடை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. தி மென் ஆர் நாட் இன்க்ளூடிங் தி விமன். இந்த மாதிரி மாறி 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 இந்த மாதிரி மெஜாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் தெர் இஸ் அ கேப் இருந்திருக்குது. அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும். அதுக்கு ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹாவ் டு பிளே அவர் ரோல். அது வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான ஒரு தாட் ப்ராசஸ். ஐ வாண்ட் டு லீவ் ஹியர். இன்றைக்கி 51% மைனாரிட்டி உமன் இன்னைக்கு மைனாரிட்டின்னு சொல்கிறது தவறு. இட் இஸ் ராங். அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இட் இஸ் நாட் தி வயலன்ஸ் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டெஸ்ட்ராய் தி சொசைட்டி. இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் தி குட். நிறைய பேர் இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்க. அதனால் ரொம்ப நல்லவங்களாகவே இருந்துட்டு போயிடாதீங்க. எல்லா நல்லவர்களும் வல்லவர்கள் ஆகணும். இன்றைக்கி ப்ராப்ளம் இட்ஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் அ பேட் பிளேஸ். இட் இஸ் ஃபில்டு பை பேட் பீப்புள். நான் கொஞ்ச நாள் பாலிட்டிக்ஸில் இருந்தேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது வந்து நான் போனால் நிறைய பேர் வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரல. இதுதான் வந்து நிதர்சனமாக நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஐயோ பாலிட்டிக்ஸாக அது ஒரு பேட் வேர்ட் ஆகிடுச்சு. பாலிட்டிக்ஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க. பாலிட்டிக்ஸ் எல்லாரும் பண்ணணும். அது வந்து கடமை. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன் நான். அதாவது நான் 30-40s இருக்க வரைக்கும் நான் சின்ன ஊர், கடலூர். எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது. எனக்கு வந்து இந்த இது தெரியாது, அது தெரியாது. எங்கள் அண்ணாங்கள்லாம் இப்படி இருக்காங்க, அவங்களாம் டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ். எனக்கு ஒன்றும் இந்த உலகம் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும், நல்ல கான்டாக்ட் இருக்கணும், நல்லா இங்கே பணம் இருக்கணும், இப்படி இருக்கிறதா தான் மேலே வந்த மறுபடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய சப்பக்கட்டினே இருந்தேன் நான். அப்புறம் தான் ரியலைஸ்ட் வந்து வேர்ல்டு இஸ் நாட் தி ப்ராப்ளம். நான் கை தூக்கி எனக்கு இடம் கேட்கல. நான் கை தூக்கி இடம் கேட்காத வரைக்கும் உலகம் வந்து எனக்கு இடம் கொடுக்கல. வேர்ல்டு இஸ் வெரி நியூட்ரல். வேர்ல்டு வில் கீப் ஆன் கோயிங். நமக்கு இடம் கேட்டால்தான் நமக்கு அது இடம் கொடுக்கும், இல்லைன்னா அது இடம் கொடுக்காது. அதான் நான் ஆல்வேஸ் யூஸ் டு சே, இன் லைஃப் அண்ட் செல்ஃபி ஃபைண்ட் யுவர் ஓன் பிளேஸ். நான் இப்போ ஒரு செல்ஃபி படம் எடுக்க போகிறேன். அதில் யார் அந்த படத்தில் வரீங்களோ அதெல்லாம் இந்த படம் கேப்சர் பண்ணும். ஓகே, லைஃப் வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரேம் வச்சுருக்கு. லைஃப் ஃப்ரேமுக்கு டிஃபரன்ஸ் இஸ் லைஃப் இஸ் நாட் லைக் திஸ், யூ கான்ட் see. லைஃப் ஃப்ரேம் இஸ் இமேஜினரி. ஆனால் அந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் கை தூக்கி பர்மிஷன் கேட்டு ஆஸ்க் நீங்கள் திரும்ப கோமதி மேடம் விட ஆஸ்க் இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பயங்கரமான நயன்தாராவே கவுத்துட்டாங்க அவங்க. ஆஸ்க் நயன்தாராவை பிடிக்கிறது ஈஸி கிடையாது. நானும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் 10 வருஷமாக காத்துட்டுருக்கிறேன், பார்க்க கூட முடியல. ஆனால் அந்த நயன்தாராவை மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆசைப்படுறது யார் வேணால் ஆசைப்படலாம், அடம் பிடிச்சாதான் வெற்றி பெற முடியும். அதனால் அடம் பிடிங்க, வெற்றி பெறுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். டுகெதர் லெட் us build a beautiful world. Thank you and best wishes. Thank you so much, sir. I would like to call upon COO Karthikeyan and CTO Mr. Balaji to felicitate Mr. C.K. Kumaravel. லைஃப்பில் வந்து ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ். எத்தனை பேர் வந்து ஆசைப்பட்டு நடக்காமல் நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி உங்களோட கெரியரில் வந்தீங்க? ஃபஸ்ட்டு நான் 2 கை. சூப்பர். சரியான ஒரு க்ரௌடில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. திரு C.K. குமரவேல் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி உலகம் வந்து பல மாற்றங்களை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ என்றைக்கு மாற்றங்களுக்கு உட்படுத்திக்கிட்டு நம்ம தொடர்ந்து அதோடு பயணிக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நான் இதை சொல்லியிருக்கேன். நம்ம உலகத்தில் எந்த வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதில் ஒன்றா ஜெயித்தவங்க பேர் இருக்கும், இல்லைன்னா தோத்தவங்க பேர் இருக்கும். வேடிக்கை பார்த்தவங்களுடைய பெயரோ விமர்சனம் செய்தவர்களுடைய பெயரோ இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து அந்த ஆசையை
தயக்கம் இல்லாமல் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறன், நம்ம லைஃப்பில் இலக்கை அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அதுதான், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கை தூக்கியிருக்கீங்க. ஸோ இதுவே வந்து நம்ம இலக்கில் 50% நம்ம முடித்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் அப்படிங்கிறது நம்மளுடைய எஃபர்ட்டு. ஸோ அந்த எஃபர்ட் நம்ம சின்சியராக போடுறோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக நம்மளுடைய கனவை ஜெயிக்க முடியும். அதுவும் குறிப்பாக நம்ம பெண்கள் 100% ஆண்கள் உழைப்பு போடுறாங்க அவங்களுடைய ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு அப்படின்னா, பெண்கள் வந்து இன்றைக்கி 200% உழைப்பு போட வேண்டியிருக்கு. ஆமாவா? எஸ். நம்ம ஏதாவது ஒரு புது ஐடியா போய் வீட்டில் சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயம் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஓகே, நான் சொல்கிறேன், எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்கள். உனக்கு இது தேவையா? எத்தனை பேர் கேட்டாங்க? புதுசாக ஒரு ஐடியா சொல்லுவோம், உனக்கு இது தேவையா? ரைட், ஓகே. இந்த வயசில் ஏன் இவ்வளோ ரிஸ்க்கு? இது கேட்டாங்களா? இந்த வயசில் ஏன் இவ்வளோ ரிஸ்க்கு? 2வது. 3வது வந்துட்டு எல்லாம் ஃபேமிலியை பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு நீ ஜாலியாக இருக்கலாம்ல. நோட் திஸ் பாயிண்ட். ஃபேமிலியை பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச விஷயம் இதுவும் அதுவும் இந்த எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி இந்த எக்ஸ்டெண்ட், பிடிச்ச விஷயம் இந்த எக்ஸ்டெண்ட். அது கேட்டாங்களா? 3 விஷயம். ஸோ நம்ம எந்த ஒரு புது விஷயம் பண்ணாலும் இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக ஃபேமிலி மட்டும் இல்லை, சொசைட்டியும் கேட்கும். பட் நம்ம உங்களையும் கேட்டாங்களா? ஓகே. பட் ஆனால் பெண்களுக்கு கூடுதலாக கேட்பாங்க சார். ஆமாம், ஏன்னா காலேஜ் படித்ததுலேருந்து கேட்பாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கேட்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கேட்பாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் தாண்டி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பின்னாடி வருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரினர்ஸ்? ரைட். எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயம், யாராவது டிவியில் வேலை பார்க்குற வேலையை விட்டுட்டு சூசைட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க. நான் ஆண்டர்ப்ரினர்ஷிப்குள்ளே போகிறேன்னா வேலைக்கு சாப்பாடு, மேக்கப்பு, புடவைன்னு கொடுக்குறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு பைத்தியம் தான் போகும் இப்படியே சொன்னாங்க ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி நம்ம ஒரு பிளேஸில் இருக்கிறப்போ அதே சொசைட்டி, அதே ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்து ஹேமா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம வந்து கேட்க போகிறோம். ஏன்னா எல்லா ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கு பின்னாடியும் அந்த ஒரு கதை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான பேனலில் மாடரேட்டர் அண்ட் பேனலிஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேனலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆண்டர்ப்ரினர்ஸ் பேனல். ஒரு கிரியேட்டராக தன்னுடைய ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை ஆரம்பித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரினர்ஸாக இருக்கக்கூடியவங்கள தான் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூப்பிட போகிறது ரேவதி அசோகன் மேம். அவங்க வந்து இன்றைக்கி மாடரேட்டராக இருக்காங்க. இந்தியாவில் கம்பு அடிப்படையிலான சத்தான உணவுகளை வழங்கக்கூடிய பைட்ஸ் கார்டு அப்படிங்கிற நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர். இந்த துறையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் இருப்பவர். பெற்றோரான பிறகு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சிற்றுண்டிகள் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பாரம்பரிய சத்தான உணவு பழக்கங்களை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. ரேவதி அசோகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பேனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் கீர்த்தி ஷரத். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, த லேபிள், பிரபலமான யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட், தொழில் முனைவோர். இப்போ வந்து த லேபிள், ஃபேஷன் ஸ்டுடியோ, அருணா பை ஆக்சசரிஸ் அப்படிங்கிற 3 பிராண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க நடத்திட்டு வராங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் கீர்த்தி ஷரத், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, த லேபிள், ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் ராஜி, ஃபவுண்டர் ராஜிஸ் கிச்சன். இவங்க வந்து தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு யூடியூபராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்றைக்கி தொழில் முனைவோராக இருக்காங்க. 9 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ராஜிஸ் கிச்சன் அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து வீட்டிலேருந்து தயாரிக்கப்பட்ட சுத்தமான கலப்படம் இல்லாத சத்து மாவை இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் ராஜி, ஃபவுண்டர் ராஜிஸ் கிச்சன், ஆன் டு த ஸ்டேஜ். அடுத்து இவங்களை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களும் இருக்க முடியாது, தொழில் முனைவோரும் வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் கோமதி, ஃபவுண்டர் ஃபெமினைன். கிட்டத்தட்ட பெண்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இவங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலாக ஒரு சானிட்டரி நாப்கினை நம்ம வந்து ஒரு இயற்கை முறையில் கொடுக்கணும், பெண்களுடைய உடல் நலனை
பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய துறையில் முன்னோடியாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்டாக்கிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் இருந்த விமனை ஒரு ஆண்டர்பிரினராக மாற்றிய சாதனைக்குரிய பெண்மணி டாக்டர் கோமதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து I would like to invite Miss Viji, founder Nutrijar. இவங்க 8 years ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது தன்னுடைய குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உருவாக்கக்கூடிய நியூட்ரிஜார் அப்படிங்கிற இயற்கை உணவு பிராண்டை துவங்கியிருக்காங்க. ஸோ பாரம்பரிய சமையல் முறைகள், நவீன ஊட்டச்சத்து, இது எல்லாமே சேர்த்து நியூட்ரிஜார் அப்படிங்கிற இந்த பிராண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ I would like to invite Miss Viji, founder the Nutrijar, onto the stage. Please welcome her. இன்றைக்கி இவங்க இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பெண்களும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துடலாம். Over to you, ma'am. Thank you so much. It's a wonderful, it's pleasure to meet you all. ஸோ உங்ககிட்ட இருந்து நாலேஜ் கெயின் பண்ணி உங்களை மாதிரியே வந்துட்டு ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வளரணும் அப்படின்ற ஒரு ஆசைகளோட நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. நவ் உங்களோட ஜேர்னியை வந்துட்டு நம்ம வந்து கிராஜுவலாக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது எந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்தீங்க? ஐ மீன், வாட் இன்ஸ்பைர்ட் யூ டு கெட் இன் டு கண்டென்ட் க்ரியேஷன்? வணக்கம், என் பேர் ராஜாதி கமலக்கண்ணன். ஆக்சுவலாக நான் 2014 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து விதவிதமாக ஏதாவது ஒன்று வீட்டில் சமைச்சிட்டே இருப்பேன். கரெக்டாக லன்ச் டைமுக்கு வருவாங்க. ஏதாவது ஒன்று டெய்லி செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஏன் நீ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? வீட்டில் சும்மா தானே இருக்க, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தரேன், பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த யூடியூப் சேனல் வந்து அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்னு போடுவேன். 2 வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன். 2 மணிக்கு சீரியல் டைம் மாதிரி என்னோடய வீடியோ வந்து 2 மணிக்கு வரும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன். ஒரு 8 மாதம் கழித்து என்னோடய வீடியோ வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ் அந்த மாதிரி தான் போகும். கமெண்ட்ஸ் வரும், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற கிடைக்க ஆரம்பிச்சு, நல்லா பண்ணுறீங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எனக்கு ஒரு வந்து மோட்டிவேஷனாக இருந்தது. ஓகே, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேலை பிடிச்சாதான் அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அதை போஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணேன். கீர்த்தி, உங்களோட அந்த கப்பல் வீடியோஸாக இருக்கட்டும், அந்த டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த தாட் ப்ராசஸ், லைக் இந்த ட்ரான்சிஷன் ஆஃப் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனில் இருந்து டு ஃபவுண்டிங் அ பிராண்ட், அந்த ட்ரான்சிஷன் எப்போ நடந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிறதுக்கு. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் பிகாஸ் நிறைய சக்ஸஸ்ஃபுல் விமன் இவங்க கூடலாம் உட்காந்துருக்கிறது. ஐம் வெரி வெரி ஆனர்ட். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப், இது நிஜமாக ஒரு பயங்கரமான ட்ரான்சிஷன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது அஃப்கோர்ஸ் லைக் மெனி அதர் பீப்புள் அது வந்து எப்போவுமே ஒரு ட்ரீமாக தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஐம் நாட் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் அண்ட் என்னோடய ஃபேமிலி ஹோல் ஹிஸ்ட்ரி எடுத்தாலே யாருமே வந்து பிஸ்னஸே பண்ணதில்லை. பட் தென் சரி பண்ணுவோம், ஏதாவது பண்ணணும், லைக் சார் செட் இறங்கி பண்ணால் தான் தெரியும். ஸோ ஐ தாட் ஓகே பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பிகாஸ் எனக்கு ஜென்ரலாகவே ஃபேஷன், என்னோட சேனலுமே இந்த ஃபர்ஸ்ட் சேனல் தட் ஐ ஸ்டார்டட் லைக் இட் வாஸ் when I was I guess 18-19 years old. அதுவுமே கம்ப்ளீட்லி ஃபேஷன், பியூட்டி, மேக்கப் ரிலேட்டட் தான். ஸோ எனக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம ஏன் ஃபேஷன் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சாரீஸ் வந்து எனக்கு ஒரு எப்போவுமே பிடிக்கும் சாரீஸ். அதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம், நார்மல் சாரீஸ்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு யூஎஸ்பி இருக்கணும் அப்படின்னு தான் யோசித்தோம். ஸோ அது வந்து நம்ம பிராண்டில் லைக் ட்ரிபியூட் சாரீஸ் அண்ட் கஸ்டமைஸ்ட் சாரீஸ், லைக் யாருக்காவது வேணும்னா ஈவன் அவங்களோட ஃபோட்டோவே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அது நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் வேறு யாரும் பண்ணல. ஸோ அது வந்து எங்களுக்கு அது நல்லாவே கிளிக் ஆச்சு. ஸோ அதை வச்சு மற்றதெல்லாம் கூட வி ஸ்டார்டட் டூயிங். ஸோ அது அந்த ஒரு ட்ரான்சிஷன் இப்போ வரைக்கும் ஐ ஓன்ட் சே எனக்கு இப்போ எல்லாமே ஐ நோ இட் ஆல் அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் அந்த ட்ரான்சிஷனில் தான் நான் இருக்கேன். ஸ்டில் லேர்னிங். ஐம் ஸ்டில் லேர்னிங். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. பிஸ்னஸ் இஸ் நாட் ஈஸி. But then it's like a very good thing that I'm doing currently. Great. உங்களோட டான்ஸ் வீடியோஸ்
எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் உங்களோட செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சில வீடியோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரெக்னென்சி ஈவன் அந்த டெலிவரி நெருங்குற டைமில் கூட நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது? வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் ரெஸ்டடு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரான்சிஷன் அப்படின்னு அப்படி சொல்லும் போது எனக்கு பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆகிறது கமிட்மெண்ட். பர்சனல் திங்கை விட முக்கியமாக நான் பார்த்தது கமிட்மெண்ட். என் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குற கமிட்மெண்ட். ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக தான் டெலிவரி நெக்ஸ்ட் டேன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே போயிட்டு நான் அட்மிட் ஆனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் என்னால் இதை செய்ய முடியுது. என்னுடைய வேலையை நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறேன். ஐயோ நாளைக்கு இருக்குதே, இப்போ நான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேனே அந்த மாதிரி யோசிக்காமல் அதை பிடிச்சி பண்ணுறதுனால அந்த உடம்பு வலியை தாண்டி பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப மன திருப்தியோடு இருந்துச்சு. ஓகே அப்பா இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியோடு நான் போனேன். ரைட். ஜென்ரலாக ஒரு விமென் வந்துட்டு பிரேக் எடுக்கிறதே இந்த ப்ரெக்னென்சி டைமில் தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் இது பண்ணதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ மேம். குமதி மேம், சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இந்த சானிட்ரி பேட்ஸ், அதாவது வந்துட்டு பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்த அவங்க ஹெல்த் மேலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது ஆரம்பிச்சிங்க. பட் ரீச்சிங் அவுட் டு அ இன்வெஸ்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி மேம் போனீங்க? அனைவருக்கும் வணக்கம். C.K. சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பெண்களை எல்லாம் அழகுபடுத்தி மேஜிக் பெண்கள்னு இந்த மேடையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. உங்கள் டீமுக்கும் நன்றி. நம்மளோட நோக்கம் சரியாக இருந்தால் இறைவனுடைய பிரார்த்தனையில் இன்வெஸ்டர்லாம் வருவாங்கம்மா. நம்ம நோக்கம் சரியாக இருக்கணும். எடுத்து வைக்கிற ஸ்டெப், உழைப்பு, அந்த சீரியஸாக எதையும் செய்ய வேண்டாம், சின்சியராக செஞ்சால் போதும். ரசித்து செய்யணும். அது மேலே ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு, லவ், சந்திரமுகியாகவே மாறிடணும். அந்த தொழிலுக்குன்னு வந்துட்டு அது என்ன ப்ராடக்டோ அந்த பிராண்டுனா அந்த பிராண்டுக்காக அந்த உயிராகவே அந்த உயிர்ப்பு, விருப்பம், குடும்பம் எல்லாத்தையுமே மல்டி டாஸ்காக ஒரு பெண் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். வானம் வசப்படும். அவள் காலுக்கடியில் எல்லாத்தையும் அவள் கொண்டு வந்து சேர்த்த முடியும். ஒரு காதல் பண்ணால் தெரியும்ல, எவ்வளோ பேரை எதிர்த்துக்கிட்டு போய் அவனே தான் வேணும்னு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. பெற்றவங்களை வளர்த்துனவங்களை அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் இவன் தான் உயிர்னு ஓடுறாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அந்த வாழ்க்கையை அவங்ககிட்ட அடமானம் வச்சிடறாங்களே. வியாபாரம் அதுக்கு மேலே 10 மடங்கு அடமானம் வச்சாதான் அது நம்மக்கிட்ட வந்து உட்காந்து நம்மளை மேலே எடுத்துட்டு வரும். வெல் செட் மேம். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்துட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ஃபேஷன், இந்த மாதிரி விமென் ஹைஜீன், இந்த ஃபீல்டில் நிறைய விமென் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்துட்டு இன்னுமே பொட்டென்ஷியல் இருக்கிற ஃபீல்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் யார் வேணாலும் உங்களோட இன்சைட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலி ஐ ஃபீல் எனக்கே சம்டைம்ஸ் தோணும் சேச்சுரேட் ஆகிடுச்சோ, அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சோன்னு சம்டைம்ஸ் தோணும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே என்ன சொன்னாலும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். லைக் ஈவன் எனக்கு கான்டென்ட் க்ரியேஷன்லேயே ஐ ஃபீல் நிறைய டைம் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணனே தெரியல, இதில் பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு. பட் ஐ ஃபீல் அந்த பொட்டென்ஷியல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். எனக்கு வந்து நான் வந்து when I started யூடியூப் அண்ட் ஆல் தட், அப்போ வந்து யாருமே நான் தமிழில் பார்த்ததே கிடையாது. இட் வாஸ் இன் 2016. ஸோ அப்போ நான் மற்ற லாங்குவேஜில் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தேன். அப்போ எல்லாரும் சொன்னது என்னென்னா, நம்ம ஊர்லலாம் யார் இதெல்லாம் பாப்பா, நம்ம ஊரில் எப்படி செட் ஆகும், பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. ஆமாம் இங்கெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு. பட் தென் தட் கிளிக்ட். ஐ திங்க் தட்ஸ் வை ஐம் ஹியர். ஸோ அந்த பொட்டென்ஷியல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் மார்க்கெட்டில் லைக் when it comes to பிஸ்னஸ் யூஸ்வலாக இருக்கிறத விட ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக, ஏதாவது ஒரு யூஎஸ்பி சம்திங் ஏதோ ஒன்று நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்து பண்ணால் ஐ திங்க் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் டசன்ட் மேட்டர். ஓகே, எனி ஃபீல்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஸ்டில் மோர். இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. யா டெஃபினட்டாக. ஓகே, நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது உங்கள் பிஸ்னஸை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது? இதுக்கு ஆக்சுவலி கொடுக்குறேன். என்னென்னா எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது என்னென்னா, ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ரீச் இருக்குது, தட்ஸ் டெஃபினெட்லி தேர். பட் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா,
when I'm promoting some other brand, எல்லாரும் ஓகே இது நல்லா இருக்கு வாங்கலாம். பட் when I'm promoting my brand, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது இவங்க brand, அதனால தான் வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. That thing is there. So people are accepting you as an influencer. But when I'm doing a business, they are like இதனால தான் இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க, இந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது இவங்க பிராண்ட், அதனால அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ தட்ஸ் வை லைக் ரியல் டைம் கஸ்டமரோட ரிவ்யூஸ் அவங்க எல்லாத்தையும் வச்சு காட்டும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ ரீச் இருக்குது, பட் அந்த ட்ரஸ்ட் அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா அஃப்கோர்ஸ் லைக் வி ஹேவ் டு ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தாட் ப்ராசஸ் பற்றி? லைக் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு ப்ராடக்டை நம்ம போய் ப்ரமோட் பண்ணுறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம பிராண்டு இதுதான் என் ப்ராடக்ட், இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஓகே, என் பிராண்ட் எடுத்திங்கன்னா எங்களது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி ஃபுட்ஸ் பிராண்ட் தான். எனக்கு குழந்தைங்களுக்கு இருக்குது. நான் என் குழந்தைக்கு அந்த சாப்பாடை கொடுத்தாதான் மற்றவங்க நம்பி வாங்குவாங்க. நானே என் குழந்தைங்களுக்கு வேறு ஏதோ சாப்பாடு வேறு ஏதோ கொடுக்குறேன்னா மற்றவங்க எப்படி வாங்குவாங்க? ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னா, நான் என் குழந்தைங்களுக்கு அதே சாப்பாடை தான் கொடுக்குறேன். என் குழந்தைக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதே மாதிரி தான் என் பிஸ்னஸ்க்கும் கொண்டு போய் நான் கமர்ஷியலாக கொடுக்குறேன். ஸோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகுது. கிரேட், சூப்பர் மேம். இவங்க எல்லாருமே வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எஸ் நம்ம ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நானுமே ஃபஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான தாட் உங்களுக்கு இருந்திருக்கா? நான் ஆன்லைனில் பண்ணல, ஆஃப்லைனில் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு பெண்களையும் வீடு வீடாக போய் தேடி நீ என்ன பேடு யூஸ் பண்ணுற, உட்காரு, பிரி, நான் என் முன்னாடியே பிரித்து பாரு, இதில் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு ஆஃப்லைனில் 1-to-1 நேருக்கு நேராக போய் நான் கண்டென்ட் கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண வச்சு இன்றைக்கி அவங்களாம் தான் பிஸ்னஸ் உமனாக மாறி இருக்காங்க. ஸோ என்னோடய யூசர்ஸ் வந்து நான் மீட் பண்ணி நேருக்கு நேராக அவங்களில் ஒருத்தியா. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன வருதோ எல்லா கேமையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டதுனால 1-to-1 தான், டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே டைரக்டாக போய் பண்ணிருக்கேன். ஏன்னா அது என்ன தான் செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து கண்ணோட கண்ணு பேசி நான் இருக்கேன் வா அப்படிங்கிறது அது ஒரு தெம்பு தானே. ஸோ அதுதான் என்னை வளர்த்துச்சு. இன்றைக்கி 10,000 பெண்கள் வந்து என்னோட கூட பயணிக்கிறது அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களோட நான் தொடர்புலேயே இருக்கேன். இந்த சாதனங்கள்லாம் இந்த ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டிங்லாம் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. என்னென்னா காலையில் 5 to 6 அவங்களோட நான் இருப்பேன். காலையில் 5 to 6 எழுப்பிடுவேன். யாரையும் தூங்க விடுறதில்ல, மெடிடேஷன் பண்ணியே ஆகணும் 5 to 6. ஏன்னா அப்போ தான் 3 மணி நேரம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 11 to 12 1000-ல் ஒருத்தி, 7 to 8 என்னெல்லாம் செஞ்ச சொல்லு, அது ஒரு ஈவினிங் செஷன் கண்டினியூ ஃபாலோப்லேயே இருக்கேன் நான் அவங்களோட. சூப்பர் சூப்பர். ரஜதி, நீங்கள் வந்து இனிஷியலாக எல்லாருக்கும் இருக்கிற தாட் என்னென்னா இவங்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால் இவங்களால ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் உங்களுக்கு பிஸ்னஸ்ன்றது ஈஸியாக இருக்கா, இல்லை என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து நான் 2017 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 8 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு தான் வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு வந்தேன். கரெக்டாக 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் செகண்ட் ப்ரெக்னென்சி ஒரு 2 years நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 2 வருஷம் கழிச்சு 2020 நான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நான் திரும்ப வீடியோஸ் போடும்போது 100 வியூ தான் போச்சு. ஸோ அது வந்து நான் திரும்ப ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த செகண்ட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நான் வெயிட் நல்லா போட்டிருந்தேன். ஸோ அது வெயிட் லாஸும் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோஸாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. திரும்ப வந்து சேனலும் க்ரோத் ஆச்சு. ஸோ அப்போ வந்து என்னோட செகண்ட் பேபிக்காக நான் ஹெல்த் மிக்ஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணி இப்படி தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க எங்களுக்கும் உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஸோ அவங்க கேட்டனால செஞ்சு கொடுத்தேன். கஸ்டமரால் நான், கஸ்டமருக்காக நான் அப்படின்ற மாதிரி ராஜிஸ் கிச்சன் வந்து இருந்தது. ஸோ கஸ்டமர் கேட்க தான் ஒவ்வொரு ப்ராடக்டாக ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணி ஷியக்கா வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் குழம்பு பொடி, நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி எங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதே வந்து அதுலேருந்து தான். ஸோ கஸ்டமர் ஃபாலோவர் இருக்கனால தான் வந்து என்னோடய பிஸ்னஸும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. சூப்பர். ஸோ பிஸ்னஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். பட் நிறைய பேருக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஃபேஸ் காமிச்சு கண்டென்ட் பண்ணுறது வந்துட்டு அவங்க மைண்டில் வந்துட்டு ஒரு தடையாகவே இருக்குது.
ஸோ இதை வந்து எப்படி பிரேக் பண்ணி வெளியில் வரணும்னு உங்களோட டிப்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள். ஆக்சுவலாக நான் வந்து வீடியோஸ் போடும்போது வந்து என் ஃபேஸ் காட்டல. 2020 நான் திரும்ப அகைன் என்னோடய வீடியோஸ் வந்து நான் போட ஆரம்பிக்கும் போது ராஜினா யார், ராஜினா யாருன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ் போட்டேன். அப்போ வந்து என் ஃபேஸ் காமிச்சு தான் போட்டேன். ஸோ ஃபேஸ் காமிச்சு போடுறனால தான் ஓகே அப்படின்னு என் மேலே, என் பிராண்டு மேலே, என்னோடய ப்ராடக்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. ஸோ அதனால் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்மளோட ஓன் வாய்ஸில் நம்ம ஃபேஸ் காமிச்சு போடுறது உண்மையிலே பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கலாம். கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா, நம்ம பிஸ்னஸை நம்மளே ப்ரொமோட் பண்ணலன்னா வேறு யார் ப்ரொமோட் பண்ணுவா? கரெக்டாக? நம்ம பிஸ்னஸை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும், ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், ஃபேஸ் காமிச்சு பண்ண பிடிக்கலையா, ஃபஸ்ட்டு வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். நம்ம ப்ராடக்ட்டை காமிச்சு வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட், சும்மா 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் வந்து பேச தேவையில்லை, சும்மா வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திருப்பி வாய்ஸ் ஓவர்லேயே கொடுக்குறான். அப்படியே பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் வந்துடுங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாலும், எவ்வளோ தயக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாவது கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் வந்துடும். மூணாவது, நீங்கள் ஒரு 10th 12th வீடியோ போடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்று பேசுகிற அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது தான் திங். பை ப்ராக்டிஸ் அது கிராஜுவலாக ப்ராக்டிஸ் ஒன்று முதல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயங்கன்னா எப்படி? ஸோ ஆஸ் அ விமன் ஆண்டர்ப்ரினராக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியிருக்கு? விருப்பம் இருக்கணும், தொடர்ந்து உழைக்கணும். எந்த விமர்சனங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம சாதிக்கணுன்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணுங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து நீங்கள் தோத்தாலும் பேசும், ஜெயித்தாலும் பேசும், என்ன பண்ணிங்கனாலும் பேசும். மற்றவங்க கருத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு 4 பேர்கிட்ட அடமானம் வைக்க வேண்டாம். யாரோட வாழ்க்கைக்கும் நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும்போது தூங்க போகும்போது நமக்கு தெரியும் இன்றைக்கி டேவை நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறோம் என்னென்னு. அது நம்மளே எடுத்து எழுதி பார்த்து இன்றைக்கி உருப்படியாக எல்லா வேலையும் பார்த்தனா, என்னெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி மார்க் நமக்கு நாமே போட்டுக்கலாம். வேறு யாரும் நமக்கு மார்க் போட வேண்டாம். இல்லை கண்ணாடி முன்னாடி போய் நின்று இன்றைக்கி நல்லா எல்லாம் செஞ்சியா, கரெக்டாக செஞ்சுருக்கியான்னு நீங்களே உங்களை கேள்வி பதில் அந்த மாதிரி வச்சு, ஒரு அருகம்புல் டெய்லியும் வளருது, ஒரு எறும்பு சேமித்து வைக்குது, ஒரு தேனீக்கு இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டு எல்லா தேனியும் வாங்க, இந்த பூக்கள் எல்லாம் தேன் இருக்குது வாங்க எல்லாம் போகலாம், மோட்டிவேட்டர்லாம் வந்து பேசி தேன் எடுக்கிறது இல்லை. இயற்கையாகவே எல்லாருக்குமே அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. தேடுதல் இருக்கணும், அந்த வேட்கை இருக்கணும், உழைக்கணும், டெய்லி வளரணும். அந்த வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்துலையும் இருக்கணும், ஆன்மீகத்துலையும் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கணும், உங்களோட வருமானத்துலையும் இருக்கணும். எல்லா விதத்துலேயும் அந்த வளர்ச்சி இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அந்த கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற யாராவது நம்ம ஈகோவை டச் பண்ணால் நமக்கு கோவம் வந்துடும். நம்மளை கேள்வி கேட்டுக்கலாம். இல்லை நீ ஒழுங்காக இருக்கியா, ஒழுங்காக அலாரம் அடிச்சது எந்திரிச்சிட்டியா, இன்றைக்கி என்ன ரொட்டீன் பண்ண, எவ்வளோ பிஸ்னஸில் க்ரோத் பண்ண, குவாலிட்டியாக இருக்கியா, எல்லாம் செக் உள்ள ஒரு மனசாட்சி இருக்கே, அது பேசிட்டு தானே இருக்கு. டெஃபினட்டா அந்த எவ்ரி 1% growth மேட்டர்ஸ். தினம் வளர்றமா இல்லையான்னு இயற்கையை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு ரோஜா செடியை வாங்கி இல்லை ஒரு செடியை வச்சுருந்தீங்கன்னா அது வளருது தினம். அப்போ நான் வளரலைன்னா அது தாவரமே வளருது. நான் இத்தச்சோட்டு மனுஷி வளரலைன்னா நாம் வளராமல் எல்லாரையும் குறை சொல்லுவோம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, ராசி சரியில்லை, எனக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, ஜாதகத்தை எடுத்துகிட்டு கல்லை மாற்றுவோமா, பேரை மாற்றுவோமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த எல்லாம் உள்ளே வச்சு அனுப்பிச்சி, சிப்பெல்லாம் உள்ளே வச்சு அனுப்பிச்சிட்டாரு. கணக்காக வேலை செஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு. ஆசம். கீர்த்தி, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3 பிராண்ட் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்கள் இப்போ போய் MBA பர்சியூ பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் இஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமும் MBA அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? ஸோ as I said before, எனக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை. எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுலேருந்து அஃப்கோர்ஸ் நானும் ராமும் என்னோட ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் சின்ன விஷயத்துலேருந்து ஒரு ரெவென்யூ, ஒரு ப்ராஃபிட் அதை லேர்ன் பண்ணுறது கூட ஃப்ரம் த ஸ்க்ராச் தான் நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நவ் as I said, ஸ்டில் அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் தான் நான் இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் அந்த டிகிரி வந்து இட்ஸ் நாட் அபவுட் டிகிரி, பட் இட்ஸ் அபவுட் லேர்னிங். நாலேஜ்க்கு வந்து ஐ திங்க் அது எப்போவுமே நமக்கு வந்து இட்ஸ் நாட் எனஃப் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ MBA நான் ஏன் இப்போது எனக்கு பிஃபோர் 30 என்னால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிடணும். இப்போயுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஷூட் இருந்தது, அங்கேருந்து நான் இங்கே வரதுக்கே நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன்.
அவசர அவசரமாக ஓடி வரேன். அப்பயே சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் இதுக்கு ஒரே நாளில் கமிட் பண்ணுற. என்னால் என்ன மேக்ஸிமம் என்னால் ஒரு 100% கொடுக்க முடியுமா அந்த இடத்துல ஐ ஷுட் அட்லீஸ்ட் கிவ் மை 120% இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் இந்த MBA வில் ஃபார் ஷோர் ஹெல்ப் மீ இன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா எனக்கு டெக்னிக்கலாகவும் நிறைய கற்றுக்கணும். ரைட். And not just about the degree or about the knowledge, networking also matters, I feel. ஸோ கண்டிப்பாக ஓகே, அதுவும் நான் சென்னையில் படிக்கல, வெளியூரில் தான் படிக்கிறேன். நான் போயிட்டு ட்ராவல் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க, ஏன்னா எனக்கு ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து பெங்களூரில் போடணுங்கிறதும் ஆசை. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மற்ற ஃபெல்லோ ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி இருக்காங்க. ஸோ நிறைய ஏகப்பட்ட ரீசன்ஸ் வை ஐ வாண்டட் டு டூ MBA. அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. என்னன்னா ஒரு 27 வயசில் உட்காந்து அசைன்மெண்ட்லாம் வருஷம் கழிச்சு திரும்ப பேக் டு காலேஜ். எனக்கு நான் எந்த அளவுக்கு நான் காலேஜுக்கு புக்கு பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு கூட மறந்துட்டேன். அப்படியே நான் போகிறேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு மறந்து போச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரைட். ராஜி, நீங்கள் வந்து ராஜி விஜி 2 பேருமே வந்து ஃபுட் பிஸ்னஸில் இருக்கிறீங்க. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஃபுட்டுன்றது நம்ம படித்து வந்திருக்க மாட்டோம். நம்மளோட யூசேஜில் இல்லை நம்மளோட அப்பா நம்ம அம்மாவோட ரெசிபி அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு பிராண்டாக லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது, ஒரு ப்ராடக்டை வந்துட்டு எப்படி ஒரு பெட்டர் நியூட்ரிஷனில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியாக என்னெல்லாம் எக்யூப் பண்ணிக்கிறீங்க நீங்கள் உங்களை? சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிகிரிஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ரிலேட்டடாக எக்யூப் பண்ணிக்கிறீங்க? ஓகே, ஃபுட் பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக. அதில் FSSAI லைசன்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கணும். அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நியூட்ரிஷ்னல் லேபிள் இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணணும். பட் நாங்கள் ஒரு படி தாண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நாங்கள் குழந்தைங்களுக்காக கொடுக்குற அந்த ஃபுட் நான் கரெக்டாக போய் சேரணும் அந்த குழந்தைங்களுக்கான. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூட்ரிஷனல் எக்ஸ்பர்ட்டை வந்து ஹையர் பண்ணி, ஏன்னா நாங்கள் யாரும் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது, எங்களுக்கு யாரும் அந்த நியூட்ரிஷன் பற்றின எதுவும் தெரியாது. ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு அதை ப்ராடக்ட்டை தயார் பண்ணி அதை வந்து லேபுக்கு அனுப்பி அதில் என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து, இந்த மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட்லேருந்து அந்த மெட்டல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அது எல்லாம் ஓகே சூப்பர் எல்லாமே வந்து பக்காவாக அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் அடையாமல் போய் சேரும் அப்படின்னு வந்த பிறகு தான் அதை லான்ச் பண்ணுறோம். இன்னமும் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னமும் எங்கள் என்விரான்மெண்ட்டை எப்படி பெட்டர் பண்ண முடியும், எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் வந்து ஒரு சின்ன ஒரு ஜெர்ம் அந்த மாதிரி எதுவும் அண்டாமல் என்னெல்லாம் டெக்னாலஜிலாம் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதை இன்னும் நானும் என் ஹஸ்பண்டும் அந்த ரீசர்ச் ஃபேஸ்லேயே தான் இருந்துகிட்டே இருக்கோம் ஃபார் த பெட்டர்மெண்ட். ஸோ ராஜி, நீங்கள் சொல்லுங்கள். பேக்கேஜிங் எஸ்பெஷலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க சொன்ன மாதிரி தான் FSSAI வாங்கியாச்சு. ஸோ அடுத்து அந்த நியூட்ரிஷன் எல்லாமே வந்து நம்ம லேபுக்கு அனுப்பிச்சு தான் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து நாங்கள் நியூட்ரிஷன் படிச்சுட்டு ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணல. எங்கள் அம்மாவோட ரெசிபீஸ் தான் வந்து நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஆசை இருக்குது, இவங்க MBA பண்ணுற மாதிரி எனக்கு நான் நியூட்ரிஷன் வந்து கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக படிப்பேன். ஸோ நானே வந்து அதை கற்றுக்கிட்டு இன்னமும் கற்றுட்டு தான் இருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதை எப்படி பேக்கெட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி பேக் பண்ணி எப்படி கஸ்டமருக்கு அனுப்புறதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொன்றா தான் கற்றுக்கிட்டோம். ஒரு வருஷம் நானும் என் ஹஸ்பண்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் வறுத்து கொடுப்பேன், அவர் போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவார், அதை பேக்கெட் போடுவோம், ஆர்டர் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதையுமே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய கற்றுப்போம், வளருவோம். சூப்பர். ஸோ என்னதான் நிறைய பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸாக நம்மள மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னாலும் இன்னமும் வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த விமென் வந்துட்டு ஏதோ ஒரு கெரியர் பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது நம்ம சொந்தமாக பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ்க்காகவும் ஒரு பர்மிஷனுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நான் ஆரம்பித்தா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்ற ஒரு செல்ஃப் டவுட்டாக இருக்கலாம். இல்லை நான் இதை ஆரம்பித்தா ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு அம்மாவாக என்னோட பொறுப்பை வந்துட்டு தட்டி கழிக்கிறேன்னு நினைப்பாங்களா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் நான் இந்த தொழில் உலகத்துக்கு வரும்போது என்னோட பெண் குழந்தை வந்து 5ஆம் வகுப்பு, என்னோட ஆண் குழந்தை பையன் வந்து 1st ஸ்டாண்டர்ட். 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது நான் பிஸ்னஸ்குள்ளே வந்து. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையையும் பார்த்துக்கிட்டு தான் நான் பிஸ்னஸ் உலகத்துக்கு வந்தேன். எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன், டிவி சேனல் எங்கள் வீட்டில் கேபிளே கிடையாது.
சீரியல் அப்படிங்கிறதே இல்லை. வெட்டியாக பொழுது போக்கக்கூடாது அப்படின்னு நான் போய் பார்க்குற பெண்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, யாரோ ஆடுற ரீலையோ இல்லை, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இதில் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு குடும்பத்துக்கு ஒன்றும் அது வராது இல்லையா. உன்னோட 4 பேர் பார்க்குற மாதிரி பண்ணு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்னா பயம்தான். வியாபாரம்னாவே என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்குன்னா, தொழில்னா ஆண்கள் தான் செய்யணும், தொழில் பெண்கள் செய்யக்கூடாது. செஞ்சேன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, லாஸ் ஆகிடுச்சுன்னா பயம். அப்போ நான் இருக்கேன் வான்னு ஒரு கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் எல்லாருமே வர்றதுக்கு தயார் தான். ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே சுதந்திரமாக ஒரு வருமானம் வேணும் அப்படின்றதுல அவளுக்கு ஆசை தான். எல்லாத்துக்கும் போய் கணவர்கிட்ட போய் ஏங்கன்னு நின்றுட்டே இருக்க முடியாது இல்லையா. ஒரு சொந்தமாக ஒரு சாரீ வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜுவல் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சீட்டு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கணவர்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கணும் இல்லையா. அப்போது அவங்களுக்கு லேசாக ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வித்தையை நம்ம கற்றுக் கொடுத்துட்டா அப்படியே கூடயே வராங்க. அப்புறம் ஒரு 5000, அப்புறம் ஒரு 10,000, அதுக்கப்புறம் பார்த்தா 10,000 சம்பாதிச்சதுக்கப்புறம் அவங்க நமக்கு டீச் பண்ணுறாங்க, மேடம் இப்படி அப்படின்னு சூப்பராக. இன்றைக்கி என்னோட பயணிக்கிற பெண்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. சொந்தமாக காரு, வீடு, லேண்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த சேமிப்பு, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே சொல்லித்தரோம் அவங்களுக்கு நாங்கள். ஏன்னா இந்த கொரோனா டைமில் ஆண்களுக்கு வருமானம், வெளியில் போய் சம்பாதிச்ச ஆண்களுக்கு எத்தனையோ பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த வீட்டு பெண் அவள் சேமித்து வச்ச பணத்தில் அவள் எல்லா வீட்லேயும் சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தாள். அப்போ அந்த பெண்கள் கையில் அந்த வருமானம்ங்கிறது இருந்துருச்சுன்னா அந்த சமுதாயமும் சுபிச்சமாகும், அந்த நாடும் சுபிச்சமாகும். சேமிப்புங்கிறது அந்த பெண்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், அவ்வளோதான். கை கொடுத்தோம்னா அவங்க வந்துடுவாங்க மேலே. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய யோசிக்கணும். ஸோ என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டா போதும், உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி. ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதை எப்படி மணியாக்க முடியும் அப்படின்றத யோசித்து நம்ம கண்டென்ட் ஓனாக க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்தே நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ மேம் சொன்ன மாதிரி மற்றவங்க ரீல்ஸ் பார்க்குறாம நம்ம ரீல்ஸை பார்க்குற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டு தான் அப்படின்றத நீங்கள் லைக் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வியே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம என்ன சொல்லுவோம், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் என்னன்றதே எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. எனக்கு என்ன நல்லா வரும், இப்போ அவங்கள கேட்டால் எனக்கு நல்லா சமைக்க தெரியும், எனக்கு ஃபேஷன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு ஹவு டு ஐடென்டிஃபை தேர் ஸ்ட்ரென்த்? அப்படி தெரியலனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கேனான்னு போகிறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்க, இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தெரியுமா, அதுதான் பிஸ்னஸாக மாற்றணும். ஓகே, அது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு ஐடியா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான ஒரு சொல்யூஷன். இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை விட நீங்கள் போய் எங்கன்னா போகிறீங்க, ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ், என்னப்பா இது என்ன, இதுக்கு பதில் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது தெரியுமா, அந்த தோன்ற ஐடியாவை நீங்கள் பிஸ்னஸாக மாற்றலாம், சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா. கிரேட். ஸோ ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதே டஃப்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அப்படின்றப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? அது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் இப்போயும் நான் சும்மா இல்லை, அடுத்து வேறு ஒரு ஐடியாலாம் நான் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு இந்த ஒரு ஐடியா இருக்குது, இதை நம்ம பண்ணலாமா. அதுக்கே அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ பண்ணது போதும், தயவு செஞ்சு அமைதியாக உட்காரு அப்படின்னு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அஃப்கோர்ஸ். பட் ஒரு விஷயம் தட் ஹஸ் பின் ஹெல்பிங் மீ அ லாட் என்னென்னா, நான் ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறேன், ஹையரிங் அ டீம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் தான் பண்ணணும். ஈவன் கான்டென்ட் க்ரியேஷனில் ஓகே எடிட்டும் நானே தான் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன், நானும் ராமும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருந்தது. பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நான் அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் ஹையரிங் சம் ஒன் அண்ட் அவங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் அஃப்கோர்ஸ் நான் பெங்களூர் போகிறேன், நான் MBA பண்ணுறேன். நான் ஒரு 1 வீக் இங்கே இல்லைனா கூட மை டீம் வில் டேக் கேர் ஆஃப் இட். அவங்களுக்கு நாங்கள் இருந்து சொன்னோன்னா போதும், ஓகே இதை பண்ணுங்கள், இந்த இடத்துல நம்ம இதை லான்ச் பண்ணுறோம், இது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் தேல் டேக் கேர் ஆஃப் இட். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டார்டிங் டைமில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க கற்றுக்கிற அந்த இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட பயங்கரமாக வாங்குவோம், அந்த பீரியட் இருந்தது. பட் நான் இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு நம்பிக்கை அவங்ககிட்ட என்னால் விட்டுட்டு போக முடியும்.
ஸோ அந்த ஒரு டீம், ஸ்ட்ராங்கான டீமுங்கிறது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ். அந்த டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடச்சதுக்கு அப்புறமும் அஃப்கோர்ஸ் அவங்களும் போவாங்க, திரும்ப நம்ம வி ஹேவ் டு கீப் ஹைரிங் பீப்புள். தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அது தட்ஸ் ஹவ் ஐ திங்க் இட்ஸ் ஹெல்பிங் மீ. ஸோ வென் டிட் யூ மூவ் ஃப்ரம் அந்த அவங்க சொன்ன மாதிரி ஒன் மேன் ஷோலேருந்து ஒன் விமன் ஷோவில் இருந்து எப்போ ஒரு டீமாக நீங்கள் போகணுன்னு டிசைட் பண்ணீங்க? நான் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1-to-1 தான் போய் சந்தித்து பேசினேன்னு. அப்புறம் என்னோடய சன் வந்து ஐடிஐ முடித்து காலேஜ் முடித்து வந்தார். இப்போ இன்றைக்கி வந்து எல்லாம் சோசியல் மீடியா எல்லாமே ஒரு பெரிய டீமாக இன்றைக்கி ஆஃபீஸில் நான் ஒரு பென் ஆரம்பித்தேன். ஒரு 1000 நாப்கின் மட்டும்தான் எடுத்துகிட்டு வீடுகளுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி டிஜிட்டலில் மட்டுமே 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் டீமில் ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துற பெண்கள் 10,000 பெண்கள் இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் நயன்தாரா மேடமும் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணோட சிந்தனை, ஒரு நல்ல தாட் வந்து அது வேல்யூவாக இருந்து சமுதாயத்துக்கும் நலன் பெறக்கூடதாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் படிக்கலை அப்படின்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாமக்கல், ஈரோடு சைடெல்லாம் காலேஜ் வச்சு ரன் பண்ணுறவர் வந்து 10 எரும மாட்டில் தான் ஆரம்பித்தார். அவர் படித்ததே 8ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான். அவர் பிஸ்னஸ் என்னென்னா எரும மாடு பிஸ்னஸ், பால் கறக்கிறது தான் வேலை. ஆனால் எவ்வளோ காலேஜுக்கு அவர் ஓனரு படித்தவங்கள கூட வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ படித்தவங்கள கூட வச்சுக்கிட்டு நம்ம தாட், இப்போ எனக்கு வந்து டிஜிட்டல் தெரியாது, நான் பேச சொன்னீங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன். நம்ம வேலை வந்து ஷூட் பண்ணுற வேலை இல்லை. இந்த மாதிரி கேமராமேன் அவங்க இவங்கன்னு வந்து நின்றுக்குவாங்க, ஷூட் பண்ணிக்குவாங்க, எடிட்டிங் கட்டிங் பண்ணி அவங்க போட்டுருவாங்க இல்லையா. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் சேலரி பீப்புள் மட்டுமே 200 பேர் இருக்கிறோம். ஒரு சிங்கிளாக ஆரம்பித்தது. சேலரி இல்லாமல் இண்டிபெண்டாக பிஸ்னஸ் உமனாக இருக்கிறவங்க வந்து 10,000 பேர் இருக்காங்க. தேங்க்யூ. ராஜி, உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்றத வந்துட்டு இதுதான் என்னோட சக்ஸஸ் மந்த்ரா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இல்லை. பட்டு கஸ்டமர் கேட்டனால நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். கஸ்டமர் கேட்க ஒவ்வொரு ப்ராடக்டாக இன்க்ளூட் பண்ணி இப்போ வந்து ஒரு 60க்கும் மேலே ராஜிஸ் கிச்சனில் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். 4 வருஷமாக ஆன்லைனில் மட்டும் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஃபிசிக்கலாக திண்டுக்கல்ல ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆசம். 70,000த்துக்கும் மேலே கஸ்டமர்ஸ்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் பெருசு பண்ணணும். ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், இது பத்தாது. ஸோ இன்னும் மேலே போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஓகே ஓகே. ஸோ ஒரு அவுட்லெட் அப்படின்றது இன்னும் நிறைய அவுட்லெட் ஆகணும். கண்டிப்பாக ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருவோம். தேங்க்யூ. மூவிங் இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டெப். சூப்பர். ஸோ உங்கள் கூட பேசினதில் இவ்வளோ நேரத்தில் எல்லாரும் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கீங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உங்கள் மூலயமா ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த மேடையில் உங்கள் 4 பேரோட நானும் இருக்கிறது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் தமிழ்நாட்டில் இந்த சானிட்டரி நாப்கினை பற்றி நான் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே கூச்சமாக தயக்கமாக நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ் மகள் அப்படின்ற ஒரு விருது கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் என்னை இன்வைட் பண்ணி 96 நாடுகள் உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன இந்த சானிட்டரி நாப்கின் பற்றி பேச சொல்லி அழைப்பு கொடுத்து போய் பேசிட்டு வந்தேன். ஸோ அதை தெரியப்படுத்திக்கணும்னு நினச்சேன். நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் பேனல் டிஸ்கஷன். ஸோ ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், லேர்னிங் எப்படி இருக்கணும், கன்சிஸ்டன்சி ஏன் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டேஜில் இருங்க, ஃபெலிசிட்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ் ஸ்ரீ சக்தி ஃப்ரம் கல்டிவேட் டு ஆனர் அவர் பேனலிஸ்ட். And next felicitation to Ms. Keerthi Sharath, founder and CEO of the Rajan.
Next felicitation to Ms. Raji, founder Raji's Kitchen by Sri Shakti from Kanduri. So கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி. Next, I would like to call upon Magic 20 Tamil CTO, Mr. Balaji sir, to felicitate our panelists. Please welcome sir. And now felicitation to Dr. Revathy, founder from Keynote. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நினைவு பரிசு அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்களால் அவங்களுடைய உருவத்தை அப்படியே வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் பயங்கரது ஸ்பெஷல். நெக்ஸ்ட் felicitation to Ms. Viji, founder from Renita. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்மளுடைய பார்ட்னர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ஆனர் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் திரு C.K. குமரவேல் ஆன் டு த ஸ்டேஜ் டு ஃபெலிசிட்டேட் அவர் பார்ட்னர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் our ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் பார்ட்னர் Reddy Patiyan. ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு த ஸ்டேஜ் சார். So next I would like to call upon ticket partner Ticket 9, the representative. Banking partner IDFC Bank representatives. Thank you Kumraveli sir. So இந்த சமயத்தில் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ்க்கு நம்ம மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு வருகிறோம். Our gold sponsors Lakshmi Krishna Naturals, GT Bharati, Manamas, Element Senior Living, Ron, Republic of Nature. Partners Reddy Patiyan, Sweet and Snack partner, Our Limited Magazine and Media partner, Ticket 9 ticketing partner, IDFC Bank banking partner, The Future One small display partner, We Community community partner, promotion partners Daily Hunt and One India, gifting partners 7-star classic premium tea, Taste Delight, Salon Besh, 3D selfie, photography partner 3 channel, event partner G Production. So sponsors எல்லாத்துக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இப்போ அடுத்து நம்மக்கிட்ட கீனோட் அட்ரஸ் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் துளசி ஜெயக்குமார், இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பொருளாதார நிபுணர், குடும்ப வணிக கல்வியாளரா இவங்க நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையில் இருக்கக்கூடிய SP Jain மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச்ல பொருளாதார பேராசிரியராகவும் குடும்ப வணிக மற்றும் தொழில் முனைவோர் மைய இயக்குநராகவும் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய நூல்கள், ஆய்வு கட்டுரைகள் உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல அசோசியேஷன்ஸில் அது பாடத்திட்டங்களாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், SBI ஃபவுண்டேஷன் போர்ட், ஸ்டெப் ப்ராஜெக்ட் கன்சோர்டியம் அப்படிங்கிற அமைப்புகளில் நிறைய பதவிகளையும் வகிச்சிருக்காங்க. இன்றைக்கி பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கக்கூடிய டாக்டர் துல்சி ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஷீ மீன்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற தலைப்பில் தன்னுடைய அனுபவங்களை இன்றைக்கி நமக்கு கொடுக்க போகிறாங்க. Good evening, all of you. First of all, lovely hearing you speak also. Yeah. So, vanakkam ellarum. Gomathi ma'am பேசின மாதிரி தமிழ் என்னால் பேச முடியாது. Definitely ma'am. You gave me a complex. But the topic that I want to speak on today is she means business. Now, in the topic நம்ம பல விதமாக we can even start introducing it in many ways. Now we can say she means business. She means business. Right? So நம்ம எங்கே பாஸ் கொடுக்குறோமோ அதை பார்த்தோன்னாக்கா அதோடது ஒரு தனி மீனிங்காகவே வந்துடும். ஷீ மீன்ஸ் பிஸ்னஸ். ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தை ஷீ அண்ட் பிஸ்னஸை பார்த்தோன்னாக்கா அது ஒரு மாதிரி ஆக்சிமோரான்னு சொல்லுவோம். ஆக்சிமோரான்னாக்கா இது ரெண்டும் சேர்த்து நம்ம we cannot place these two things together. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து நான் கேட்டுருக்கேன் எல்லாரோடதும் பேச்சு. they are saying the same kind of things. ஒரு பெண்ணுனாக்கா பிஸ்னஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பெண்ணுனாக்கா டிரைவிங் பண்ண முடியாது, ஒரு பெண்ணாக்கா மேத்ஸ் பண்ண முடியாது, ஒரு பெண்ணாக்கா சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறது this is not something which a woman should do. and in the same way ஒரு பெண்ணாக்கா பிஸ்னஸ்னால் பண்ண முடியாது. Now, as a woman, நான் இங்கே உங்களுக்கு முன்னாடி நீங்கள்லாம் entrepreneurs, நான் உங்களுக்கு முன்னாடி இங்கே பேசின்னு இருக்கேன். Some of you may think,
why is an academic here after all, right? As an academic, I want to tell you this, that I am also part of a business, right? Because education is also a business. Inni dedikku na 34 varshama I am in academia, and in the 34 varshathula na nariya roles eduthirken. I have been a head of a business school, I have been heading programs. Inni dedikku na vandu or center head pannirken. All of these are P&L roles. எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ், நம்ம ஒரு பிஸ்னஸ்னு ஒரு எஜுகேஷனை பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. ஆனாலும் ஒரு எஜுகேஷனும் ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு ஐ ரிமெம்பர் ஒன் ஒகேஷன் வென் எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குற போது ஒன் ஆஃப் மை பாஸஸ் he told me that நீ ஒரு பெண்ணு, நீ ஒரு அகாடமிக், இதெல்லாம் ஒரு நேச்சுரல் டிஸ்அட்வான்டேஜ். நீ எப்படி வந்து பிஸ்னஸ் நடத்த முடியும்? நீ வெறும் படிப்பு சொல்லி கொடு, நீ அகாடமிக்ஸை பார்த்துக்கோ, பிஸ்னஸ்க்காக நான் ஒரு ஆணை கொண்டு வரேன், ரைட்? And inni dedikku I am running very successfully or Center for Family Business and Entrepreneurship in one of the premier business schools in the country. So to that extent, இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்ச போது நான் நினச்சிட்டேன், சரி she means businessனு அந்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம். So when you're looking at she, and when we say she means business, Gomti ma'am also mentioned this, but she means business really? I mean, do we really say women or entrepreneur irka, and the women entrepreneurship ku nama enna, what is the kind of significance for it? If India la nama paathonaka 6.63 million MSMEs lenda only 20% of the MSMEs are run by women. And the 20% la kuda 10 lenda 30% ownership mattum dhaan pengalta irukku. Management is actually done by men. அதே மாதிரி நம்ம இந்தியாவை பார்த்தோம்னாக்கா, in terms of its rank in entrepreneurship, ranks are very very dismal. ரொம்ப poor ranking. India is the ranking 57th among 65 countries according to one particular index, and according to another index which is on the female entrepreneurship, நம்ம 70 out of 77 rank பண்றோம். So the entrepreneurship index la we are very very low. Now, in the 20% entrepreneurship enterprises pathona kuda, most of these enterprises are micro enterprises. Micro enterprises 2022 la definition praharam, it was just 5 crores turnover was called a micro enterprise. So 20%, 20.37% of these enterprises which are women owned enterprises, அதில் வந்து maximum enterprises micro enterprises. And on the enterprise-ல கூட we are looking at most of these enterprises being in the informal sector. Formal sector-ல enterprises-ஏ கிடையாது. Sole proprietorships. இதனால வந்து என்ன ஆகும்? What is it that happens when you're running an enterprise in an informal sector? We look at it as we go along. So when we talk about women entrepreneurship, the question that comes to mind is, இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு 100 பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், we should celebrate, and we have to celebrate even more. But what is really the condition of women entrepreneurs in the country? That is something which we need to ask. We can go to the next slide, please. So this is something now ungalta already paged. Out of the micro enterprises, 79% enterprises are run by men and 20.44% are run by women, whereas small and medium enterprises pathonaka, that is those with medium is 250 crores, this is 100 crores, definition ipo change aayirukku, but 5% da small enterprises are run by women, and when we come to medium, on the percentage inu kammi aidrudhu, it's just about 2.67%, which means that size of the enterprise perisha aha you're looking at women entrepreneurship adula kammi ainde porudhu. We go on to the next slide, please. So one of you mentioned this, I think the host for the evening also mentioned it, that when we talk about entrepreneurship, நம்ம ஒரு மெயின் கொஸ்டின் என்ன கேட்குறோன்னாக்க, இது தேவையா, இது உனக்கு தேவையா, அப்படி தேவையா தோணுதுனாக்க, what is it that it is being
அதை வந்து ஒரு டாலரேட் பண்ணுறாங்க. சரி இது ஒரு ஹாபி, அவள் சும்மா ஹாபி பண்ணிட்டு இருக்கா, அது பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா அவள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறானாக்க நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி வந்து ஹவு கேன் ஐ ஜஸ்டிஃபை மை எக்ஸிஸ்டன்ஸ்? என் பொண்டாட்டி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கா, நான் என் பொண்டாட்டியோட ஏர்னிங்கில் இருந்தேனாக்க ஹவு டு ஐ ஈவன் ஜஸ்டிஃபை தட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு women run business is treated only as a hobby. Now when it is run as a hobby, when it is run on a small scale, when it is not allowed to expand, அதில் என்ன மாதிரி ஒரு challenges வருது, அதில் என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வருதுனாக்க credit access to finance becomes extremely difficult. Networks become extremely difficult. Most networks are run as old boys club. இன்னைக்கு நான் மத்தியானம் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ராதான் பாட்காஸ்டில் அதான் அவள் கேட்டுட்டு இருந்தா. ஐ செட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் networks are basically run by men for men. Women are hardly seen in those businesses, right? And thirdly, the most important challenge which comes across, and if a woman wants to do her business, அதில் என்ன மெயின் சேலஞ்ச்னாக்க ஒரு டியூட்டி உன்னோடது. ஒரு பெண்ணா நீ பிறந்திருக்க, நீ ஒரு நல்ல அம்மாவா, நீ ஒரு நல்ல வைஃபா, நீ ஒரு நல்ல தங்கையா அக்காவா, நீ வந்து ஃபேமிலியை கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நீ வெளியில் போயிட்டு எப்படி நீ வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்? ஸோ தெர் ஆர் கல்ச்சுரல் biases which come into play, there are social biases which come into play, and these are the biggest challenges. Can we change the slide please? When we look at these women run businesses, in the businesses வந்து safe கிடையாது. What is safe? Safe is an acronym for sustainable, okay, which is the S, then autonomous, which is the A, then the F stands for formal, and the E stands for employment generating. So most of these enterprises, I would like to ask all the women entrepreneurs present here today, are your businesses safe? Right? Which means, are they sustainable? நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணின போது அந்த என்டர்பிரைஸ் வந்து growth oriented-ஆ இல்லைடக்க சும்மா ஒரு வந்து தொழில் பண்ணுறதுக்காக just to manage a certain kind of a sustenance, okay? Is that the objective of your enterprise? நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய கம்பெனியாக அதை டேர்ன் பண்ண முடியுமா? That is the question, right? So that's my first point, which is that is it sustainable? The second is autonomous. Autonomous naka enadhu, that neenga vandu adu தானாவே நடத்துறீங்களா இல்லட்டுக்க are there men involved in it? நான் வந்து இப்போ panel, it was a wonderful panel, people were talking about having teams. நான் டீம் பற்றி பேசல. நீங்கள் வந்து அந்த entrepreneurship concern நடத்துகிறீங்களா இல்லட்டுக்க உங்கள் your husband-ஓ இல்லட்டுக்க உங்கள் பிரதரோ உங்கள் ஃபாதரோ யாராவது அதை நடத்துகிறாளா? தட் இஸ் வாட் வி ஹவ் டு ஆஸ்க். ஏன்னாக்க ஒரு உமன்னாக்க அவளுக்கு வந்து மொபிலிட்டியில் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அவளுக்கு வந்து சேஃப்டி செக்யூரிட்டி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அதனால் ஒரு அளவுக்கு மேலே யூ டோன்ட் வாண்ட் டு ரன் இட் ஆன் யுவர் ஓன், அண்ட் தட் இஸ் அ சேலஞ்ச். த தேர்ட் பிட் இஸ் அபவுட் ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டினாக்கா என்ன? நான் வந்து இன்றைக்கி ஒரு என்டர்பிரைஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன், அது என்ன நான் பண்ண முடியும்? நான் வந்து ஒரு அப்ளாத்தை பண்ணுறேன், இல்லடக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதாவது ஒரு சம் ஸ்மால் கைண்ட் ஆஃப் அ திங், ரைட்? ஐ எம் நாட் aiming for high businesses. I am not looking at formally incorporating these with some national or international body. அது பண்ணாதனால என்ன ஆகுதுனாக்க எனக்கு சப்சிடிஸ் கிடைக்காது, எனக்கு கிரெடிட் கிடைக்கிறது இல்லை. இட் இஸ் நாட் ரியலி ரெக்கக்னைஸ் த வே இட் ஆட் டு பி ரெக்கக்னைஸ்ட். அண்ட் ஃபைனலி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் எஃபெக்ட். நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரைஸ் நடத்துகிற போது அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டுருக்கீங்க, right? 95% and more of the enterprises employ less than 5 people. And the average number, and this is all research, idla na sollala, 1.67 is the average number of people that an enterprise is really giving employment to. So the other kind of a challenge is, she naka strategic kadayadu. She is not strategic. Strategic naka enna? She is merely tactical. Tactical naka enna? Na execute பண்ணுவேன், என்கிட்ட என்ன சொல்கிறீங்களோ நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்து என்னோடது காம்படிட்டர்ஸ் எப்படி,
என்னோட என்வாயன்மெண்ட் எப்படி, அதெல்லாம் பார்த்து நான் டெசிஷன் எடுத்துக்க முடியாது. தட் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் தட் இஸ் தேர் அபவுட் விமென் entrepreneurs, right? Now this is the first part of it, which is, does she mean business? Really? Does she really mean business? And the second part of it is, if you can change the slide please. Okay, this is the last part. We are talking about the cultural biases. I think எல்லாரும் நீங்கள் இந்திரா நூயி பேர் கேட்டிருப்பீங்க. பெப்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. She has written this on her LinkedIn post where she says, பிரசிடெண்ட்டாக என்னைக்கு அவளை ஆக்கினாலோ, she came back home, அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. She came and said, என்னை வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்கியிருக்கா. அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை நீ ஃபஸ்ட்டு போயிட்டு பால் வாங்கிட்டு வா, வீட்டில் பால் கிடையாது. ஓகே, வெளியில் போனாங்க, பால் வாங்கின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் பால் வாங்கின்னு வந்திருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு பிரசிடெண்ட்டாக ஆக்கியிருக்கா, நீங்கள் அதை வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன், என்னை வந்து பால் வாங்க சொல்கிறீங்க. அப்போது வந்து இந்திரா நோய் அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து நீ வெளியில் என்ன வேணால் இருக்கலாம், நீ பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், நீ வீட்டில் ஒரு பொண்டாட்டி, ஒரு அம்மா, அதனால் உன்னோடது அந்த கிரீடை இருக்கே, அந்த க்ரௌன் இருக்கே, அதை வந்து நீ வெளியில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரப்போது டோன்ட் கம் இன் ஆஸ் அ பிரசிடெண்ட் ஆர் வாட் எவர். நீ வீட்டில் வந்து ஒரு அம்மா தான், ஒரு மனைவி தான், யூ ஹாவ் டு ரிமெம்பர் தேட் அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் தட் த biases start from the home. It is not that it is society which is telling you that, it starts from within your house. So these are the various kinds of challenges. I've just tried to take it from one of the reports. This is a Niti Aayog report. At every stage of the entrepreneurship journey, there are challenges which a woman faces, right? At the stage of ideation, there are challenges. What are the challenges? Lack of entrepreneurship training, lack of capability, lack of resources. Keerthi Suresh, I think she was on the Sharath. She was on the panel today. She said, I'm seeking an MBA. எதுக்காக நான் MBA பண்ணணும்? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பிஸ்னஸை. அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் அதை வந்து நான் ஸ்கேல் அப் எப்படி பண்ணுவேன்? அதுக்காக ஐ நீட் சம் ட்ரைனிங். அண்ட் திஸ் இஸ் சம்திங் ஐல் கம் பேக் டு லேட்டர். நீங்கள் சின்ன ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை வந்து க்ரோ பண்ணோன்னாக்க, அதை வந்து வளரணுன்னாக்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும், அதுக்காக ஒரு செட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வேணும். அந்த நெட்வொர்க்ஸை நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? அந்த நாலேஜ் நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? ஒரு ஸ்ட்ரக்சர்ட் நாலேஜ் வேணும். அந்த ஸ்ட்ரக்சர்ட் நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு தான் யூ நீட் டு கோ அண்ட் டேக் சம் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன். இட் இஸ் நாட் நெசசரி நீங்கள் 2 வருஷம் ப்ரோக்ராம் பண்ணோன்னு, இட் இஸ் நாட் நெசசரி. ஆனால் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் விச் இஸ் தேட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறோம், பிஸ்னஸ் பிளான் பண்ணுறோம், ரிசோர்ஸஸ் அக்வயர் பண்ணுறோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறோம். In that stage again, a woman has several set of challenges. There is a lack of monitoring, there is a lack of hand holding. யாராவது எனக்கு கற்றுக் கொடுக்கணும், எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணணும், யாராவது எனக்கு கற்றுக்கணும், எப்படி வந்து நான் ரிசோர்ஸஸ் எப்படி மொபிலைஸ் பண்ணணும். ஸோ ரைட், ஸோ தோஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ். மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஜெண்டர்னால இது ஜாஸ்தி இன்னும் எக்ஸாசர்பேட் ஆகிடுறது. Thirdly, we are talking about growth and maturity stage. அதில் எப்படி நான் சேல்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், அந்த ஸ்டேஜில் சேலஞ்சஸ் என்ன? லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து தட் இஸ் இன் த தேர்ட் ஸ்டேஜ். அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் சேலஞ்சஸ் அங்கே திருப்பி வருது. ஏன்னா ஸ்கேலிங் போது உங்கள் வீட்டில் பீப்புள் வில் சே, போரும் இத்தனை பண்ணினது போரும், இதுக்கு மேலே வேண்டாம். Right? So there are sets of challenges which are there for an entrepreneur at every stage, but ஒரு woman entrepreneurக்கு அதே challenges வந்து இன்னும் accentuate ஆகிடுறது. CK sir, you were saying, I have also gone through the same set of challenges, but for a woman, I think those challenges are far, far greater, right? Okay, we go to the next slide. So, but she really means business, because if you have India, which has more than 51% as women, if those women are going to be incorporated into businesses, நம்மளோட GDP வந்து tremendously increase ஆகும். Let me tell you, I'm an economist, right? Most of the work that the women do, which is unpaid for, is not adding to India's GDP at all.
அதே வேலை வந்து if a woman starts doing something outside, that is going to start getting counted as our income. And இனி தேதிக்கு நம்ம 4வது rank இருக்கோம் வேர்ல்டில், we could very well easily go on to the second rank or even the first rank if we were to count a large number of these activities and a large number of these vocations which people do which are not paid for, right? So according to the World Bank, India could increase its GDP by 1.5% if it were to include 50% of the women into the workforce. And adhe mari, we can also look at creating huge employment. So she really means business, right? Now, if I were to go on to look at why is it that a woman enterprise can be more successful probably than a male-run enterprise. Yena, or as a woman, you're bringing certain characteristics, certain traits. Na idu edukava solrenaka, many a time we think that as women, ide traits vandu nama weaknesses ah nenchikrom, right? Empathy is considered as something being weak. Be a man, don't cry. These are the kind of things we hear all the time, right? Be a man, don't cry. Now, a woman has that kind of strength, which is that of empathy, which is that of warmth, which is that of, taking people along with her. All these are extremely important for business, right? When you look at a woman would also mean that there is greater collaboration, there are stronger teams. And a woman also brings with her the biggest, to me, the biggest strength is that of resilience. I don't think I need to tell you this. All of us are aware of Cafe Coffee de Lenachana. Mr. Viji Siddharth, he committed suicide because of the kind of financial pressures that he had. And who was the one who took charge after he passed away? Was his wife. And slowly and surely, Cafe Coffee Day is a very, very different story than what we heard of it 2 years back. So a woman brings resilience. Why does she bring resilience to a business? She brings resilience enaka life la nama vandu at every stage adipattirukom, right? And we know how to encounter those kind of challenges, how to get across those kind of challenges. So never think that or vandu nama weak hearted ah irukom, nama vandu konjam ellarku nama vandu we are willing to do things, nama trust pandrom. These are not weaknesses at all. These are in fact the strengths that a woman brings to the business. Adhe mari creativity is again something that is innate in women. So when we are looking at a woman led business, and this is again research which says that businesses which have at least one female founder, they have a far more inclusive work culture, right? They are employing 3 times more women than men do, and they are able to generate 10% more cumulative revenue. So this is again, all of this is either research from India or this is research internationally, that a woman-led business is always going to do better than a male-led business. But what is it that businesses really need? I won't go spend too much time on this. It's not just about nama start panniyaachu or business hai. There are multiple things that any entrepreneurial venture requires. So there are things like promotion, which is being done by organizations like probably Magic 20. There is TIE. I have met the people in TIE also. I have been invited. Vasu sir wanted me to come here after he heard me speaking in a TIE event, right? So TIE is doing some great work. Magic 20 is doing some great work. Tamil Nadu is doing some great work, okay? So we do need to have entrepreneurship promotion, but adik tavirthe, you need mentoring, you need networking, you need training, skilling, market linkages and business support activities. This is not just for women entrepreneurs. This is equally true for women in family businesses, right? Women in family businesses, I don't know how many of you come from a family business background, or is it pure entrepreneurship? Family business, okay. Pure entrepreneurship? First time entrepreneurs? Okay, most of you are first time entrepreneurs, right? Ana vandu
whether it is entrepreneurs or whether it is women from business families, the kind of challenges that they face are more or less similar. நான் உங்களுக்கு என்னோட personal experience சொல்கிறேன். We wanted to start a program. எங்கள்கிட்ட வந்து program for entrepreneurs already இருக்குது. We have a program for entrepreneurs. We have a program for entrepreneurs from very very weak sections. அவளுக்கு நாங்கள் வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் அவளுக்கு பணம் கொடுக்குறோம். நாங்கள் ஏன்னா வந்து அவள் வந்து 1 மணி நேரம் வந்து உட்காண்டான கிளாஸில் அவளுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து லைவ்லிஹுட் போய்டுறதே. ஸோ அதனால் we are paying the children. They are basically very young entrepreneurs in the age group of 18 to 25. They come from the slums in and around Andheri, which is where my institute is located. அந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து நாங்கள் 7 பேருக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்துருக்கோம். 3 மாதம் 4 மாதம் அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அவளுக்கு என்ன மாதிரி இந்த மார்க்கெட் லிங்கேஜஸ்லையோ இல்லாட்டுக்க நெட்வொர்க்கிங்லேயோ அவளுக்கு என்னெல்லாம் வந்து ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் அவளுக்கு கொடுக்குறோம். And C.K. sir சொல்லின மாதிரி these people come from actually the minorities, at least from 2 definitions. I don't know about the third, which was the middle definition. அது பற்றி நான் சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் வந்து many of them are coming from the Muslim community. They are women. They are also people from the economically underprivileged communities. So அவளுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குற போது படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தவிர்த்த we are also giving them all these other supports. But when I look at business families and I see the women, நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு woman from the business familyனா அவளுக்கு எல்லாம் நன்னா இருக்கும். She doesn't have the kind of challenges that people from other entrepreneurs face. But let me tell you, it is not easy. Because the woman from a business family, she has even more of the cultural biases than you would find with a woman entrepreneur. So, in the COVID community, we wanted to start a program for these women. அதை நாங்கள் என்ன பேர் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். விமென் இன் ஃபேமிலி என்டர்பிரைஸ்னாக்கா வைஃப்னு ஆகிடுறது. சரி, வைஃப்னு வச்சோன்னாக்கா நல்லது இல்லை. சரி, அதை வந்து லைஃப்னு வைக்கலாம், லேடிஸ் இன் ஃபேமிலி என்டர்பிரைஸ்னு. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம், லேடிஸ் இன் ஃபேமிலி என்டர்பிரைஸ். அப்புறம் வந்து அது ஒரு டிப்பிக்கல் MBA எஜுகேஷனில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபைனான்ஸ் சொல்லி கொடுப்போம், மார்க்கெட்டிங் சொல்லி கொடுப்போம். தென் வி ரியலைஸ்ட் இவாளுக்கு பிஸ்னஸ்னு என்னன்னே தெரியாது. ரைட், நம்ம வந்து அவளுக்கு பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னாக்க அவளுக்கு பணம் எங்கேருந்து வந்துட்டுருக்கு, பணம் எங்கே போகிறதுனே தெரியல. Right? So it's very, very important for us to understand that entrepreneurship is not jugad. Right? There is this whole romanticism around jugad. Enamo edutundom, enamo pannitom. Adala vandu formula aarthukku you will have to have some kind of structured knowledge which you will have to obtain. I mean, I'm not telling you this because I'm an academic. I'm telling you this because I have seen hundreds of business families, okay, across in the 34 years of my career for more than 10 years, right? So you may come up and say na ellam pannindrukene, ana and the growth vandu oru level la static ah irukum. Innone when you're looking at the world around you, it is changing so fast that there is more to it than just the knowledge. It is also about those networks which are built when you are in a structured environment. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு EOவோ ஒரு எனி அதர் ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லைடக்கா ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்களோ, தட்ஸ் அப் டு யூ. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு திங்க் ஆஃப் தீஸ் திங்ஸ். So this I've already spoken to you. I think you deserve a round of applause. Tamil Nadu is doing really, really good in terms of entrepreneurship for women. I think it is number 2 after West Bengal. So this is doing well, but if you can just change the slide. Yeah. So idhula in the networks kave nama enna pannalanaka ஒரு 3 types of networks in the program la naanga start பண்ணோம், in the life in the program la, which is ladies and family enterprise. அதில் என்னன்னாக்கா லைஃப் கோச். ஸோ கெட் சம் இண்டஸ்ட்ரி மென்டோர்ஸ் ஃபார் தீஸ் விமென். செகண்ட்லி லைஃப் கான்ஃபிடண்ட். லைஃப் கான்ஃபிடண்ட்னாக்க it need not be the male in your house, it need not be the husband, it need not be the father. ஒரு woman வந்து பிஸ்னஸில் எப்போ இறங்குறாளோ she finds it very very
she's very, she's extremely shy, underconfident, right? Now, if you have to go and speak to your husband or to your father and ask him things continuously, எனக்கு இது புரியல, இது எனக்கு திருப்பி சொல்லி கொடுக்குறீங்களா, it doesn't work. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, என்ன திருப்பி திருப்பி உனக்கு மூளையே கிடையாது, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, போயிட்டு ரொட்டியை சுடு, இல்லைடக்க go and make some rice. That is what they will tell you, right? So it's important for you to have someone in whom you can trust and who can actually mentor you. And what we have found is that the reverse mentoring plays a huge role. So you could have your nephew or your niece who has gone through a structured business program, who's there to help you, guide you to actually take things forward, right? So it's actually amazing. ஏன்னா நம்ம எப்பயுமே நினச்சிக்கிறோம் படிப்புனாக்க it always has to flow top down, okay? It need not be. There could be a reverse kind of a thing, and I think sir also alluded to the 30-30-30 rule, but that first 30 is actually going to teach possibly the last 30, right? And in it would use the second 30 also. And then the life marshal are basically the alumni. So there are ways and means in which you could look at how you want to enhance your knowledge. Knowledge enhance pandrathu is very, very important. Finally, I have received some card, okay, and I need to finish up. So what would be my final pieces of advice sollungo, illadaka it's my own reflection sollungo, okay? It is basically this, that as a woman we need to have huge amount of confidence in ourselves, right? Let me talk about myself. Or 10-12 வருஷம் முன்னாடி it was serendipitous that I entered into the field of family business and entrepreneurship. என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரும் ஃபேமிலி பிஸ்னஸ்லையும் கிடையாது, entrepreneurshipலையும் கிடையாது. ஆனால் one thing I have realized about myself is that I am highly entrepreneurial. If I'm asked to do a 9-to-5 job, I'll probably wilt and die, right? So the kind of things that I have been doing, I realize that in hindsight, there's a lot of entrepreneurship in me. But in the Center for Family Business and Entrepreneurship, அது வந்து எனக்கு டெஃபினட்டாக I didn't have much knowledge about it because I've been a professor of economics all my life. I'll just give you a small example. So இந்த மாதிரி ஒரு சபை இருந்தது, and there was some family business conference going on. அதில் வந்து invitation வந்திருந்தது. We had all paid money, 25,000 ரூபா ஒரு 10 வருஷம் முன்னாடி, just to participate in that event. I had paid that 25,000. And these were early days. I had been taken on board as in charge of that program because of the way I taught the students, not because I knew family business very well, but because of my human connect. When I went to this conference, within half an hour, I get a chit like this, okay, saying, can you please meet us outside? Some organizer called me outside and said, ma'am, sorry, neenga family business lendi illa, adanala you will have to leave this conference. Okay, this conference was being held in the Taj. They said you'll have to leave the conference despite the fact I had paid the money. I couldn't argue. They kindly refunded the fees. Okay, but this was a conference being held by a large organization. I did not lose hope, and I did not feel that I was a failure. I became stronger. I got more certifications in the family business space. 3 years later, in the same forum, Mrs. Pratima Kirloskar, in a fireside chat, was interviewing me, okay, with me as the single speaker and she as the person who was interviewing me. And in the last 10 years, I think I have become a voice to be heard in the family business space. So we started off with one of you saying that, and I think CK sir also saying, that நீங்க என்ன ட்ரீம் பண்ணுறீங்களோ அது போல்டாக ட்ரீம் பண்ணுங்க. I would say that. Okay, the only limit that exists to your dreams is A, yourself, and B, the kind of knowledge that you have. Knowledge is something which is limitless. Even last month, I have finished another certification in family wealth advising. So it's not that there is an end to any kind of knowledge that you will get. Secondly, start supporting each other. ஒரு பெண்ணுக்கு வந்து support பெண்கள் பண்ணியே ஆகணும். But at the same time, also seek male allies. ஏன்னா நம்ம வந்து men are not from another planet, though they may say that men are from
Venus and whatever that is, men are from Mars and women are from Venus, or whatever that is. So they are not from another planet. We need to seek allies in them. Thirdly, start thinking strategically. I spoke about this in the first few slides itself, that don't be tactical. Tactical naka iniki idu panniyano, just you're firefighting all the time. That's not a good way. Be strategic in the way you're thinking. Look at the environment, gather the knowledge, and lastly, be unapologetically ambitious. It does not matter, right? Many a time நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பெண்கள் நம்ம வந்து ரொம்ப அம்பிஷியஸாக போனோம்னாக்கா நம்மளை அக்ரெசிவ் மேல் ஓரியன்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. There is no problem with that. I think you need to be very, very ambitious and unapologetically so. So because when you are changing the way you're looking at yourself, when you're growing your businesses, I think you are being role models for so many others in the society. So I think that's where I would like to end it. Nandri, thank you all so much for having me on this podium. I must tell you, language is again one big barrier, and one thing which you must realize is communication is very, very, very important. If you're scared of speaking, I think you just need to stop. Just communicate in whatever language that you can. I think it's very, very important. Thank you all so much. Thank you so much, ma'am. I would like to call upon Mr. C.K. Kumaravel to felicitate Dr. Tulsi Jayakumar. Magazine and media partner, our limited representative, please welcome on to the stage, sir. அடுத்ததா gifting partner 7-star classic premium tea representative அவர்களே அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து taste delight குழுவினரை அன்புடன் மேலே அழைக்கின்றோம். தொடர்ந்து சனோப்ளஷ் குழுவினரை அன்போடு மேலே அழைக்கின்றோம். 3D selfie குழுவினரை அன்புடன் மேலே அழைக்கின்றோம். Feminine founder Dr. Gomathi ma'am அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். I'm sorry, actually booking கொடுத்து ஆர்டர் பண்ண நான் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததா நம்ம கிட்ட சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய விருந்தினர் ஃபவுண்டர் அண்ட் CMD CavinKare மிஸ்டர் C.K. Ranganathan. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 15,000 ரூபாயில் தொடங்கப்பட்ட சிப் இந்தியா நிறுவனம் இன்னைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான CavinKare நிறுவனமாக வளர்ந்திருக்கு. அப்படின்னா காலத்திற்கு தகுந்த மாதிரி பொருட்களுக்கான அப்டேட், மார்க்கெட்டிங்கான அப்டேட் மிக சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவருடைய கம்பெனியில் வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தகுதி வந்து மிக முக்கியமான தகுதி. என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதை சரிவர நடத்த முடியாமல் தோற்பவர்களே தன்னுடைய நிறுவனத்தில் வேலைக்கு சேர முதல் தகுதி அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா அந்த தோல்வியுற்றவர்களுடைய அனுபவம் தன்னுடைய கம்பெனியின் வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அமையும் அப்படிங்கிறது தான் அவருடைய கம்பெனியோட வளர்ச்சியோட சீக்ரெட். திரு C.K. Ranganathan அவர்களை இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்றி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குட் ஈவினிங் ஆல். எல்லோரும் சாப்பாட்டுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் ஒரு பேனல் டிஸ்கஷன் வேறு இருக்குது, ரொம்ப முக்கியமானது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது கார்த்திகேயனுக்கும் குமாரவேலுக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என்னை வந்து ஏஐ பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கும் ஏஐக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு டெக்னாலஜி பர்சனே கிடையாது. ஆனால் டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ண கற்றுக்கணும். முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருக்கோம், இப்போ இது பண்ணுறதில்ல. நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து we are seeing lot of benefit in business. அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இது கோவிடுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுக்கும் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச். ஆஃப்டர் தட் 2023 நம்ம சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம்
ஒரு டிராஸ்டிக் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் வந்து வி ஆர் ஏபிள் டு see இன் அவர் பிஸ்னஸ். நான் பர்சனலாகவே நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கேன், என்னோடய டீமும் நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க. நான் அதில் ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சேஞ்ச் எப்படி வந்துச்சுன்னா, நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே டைமில் பெனிஃபிட் பார்த்தோன்னே எல்லாருக்கும் கம்பெனியில் எல்லாருக்குமே இந்த கனெக்ஷனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT பெய்டு கனெக்ஷனை எல்லாருக்கும் கொடுத்தோம். அங்கே தான் வந்து மேஜிக்கே நடந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட கொடுத்து 1 வருஷம் ஆகுது. எங்களுக்கு வந்து சேவிங்ஸ் நாங்கள் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 13.5 லட்சம் அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அவ்வளோ கனெக்ஷன் வாங்கி எல்லாருக்கும் ஒரு ChatGPT வந்து 100 பேருக்கும் கொடுக்கலாம், 50 பேருக்கும் கொடுக்கலாம். நாங்கள் மொத்தமே வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 50 கனெக்ஷன் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம். மற்ற ஏஐலாம் நிறைய போயிருக்கோம். அதோட பெனிஃபிட் எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் சேவிங்கில் மட்டும் சொல்கிறேன், ஓவர் 20 crores எங்களுக்கு வந்து இந்த 1 இயரில் எங்களுக்கு வந்து எங்கள் டீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் இதாக பார்க்குறேன் நான். பட் நிறைய டெக்னாலஜி, அதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாஸ், ஒரு எப்படி வந்து ஒரு வெளியில் நிறைய இது பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜியை ஃபைன் டியூன் பண்ணுறதெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ண முடியுது. எங்களுக்கு R&Dலாம் வந்து பார்த்திங்கன்னா R&Dல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3 இல்லை 4 பேட்டர்ன் பண்ணுவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கே வந்து 3 to 4 பேட்டர்ன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போகிற போக்கு பார்த்தா நாங்கள் வந்து ஒரு 10 பேட்டர்ன்ஸ் பர் மந்த்தே பண்ணக்கூடிய இது வாய்ப்பு வந்து இன்னும் ஒரு 12 monthஸில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸுக்கு ரொம்ப வந்து கண்டுபிடிப்பு பேட்டர்ன்ஸ். இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு நல்ல லெவலில் முன்னேறணுன்னா எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பேட்டன்டபிள் ப்ராடக்ட் கொண்டாந்தா உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். நம்ம ப்ராடக்ட் வாங்கிறதுக்காக இங்கே நோக்கி வருவாங்க. நம்ம ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அந்த மாதிரி பேட்டன்டபிளாக பண்ணால். ஆனால் மீ-டூ பண்ணால் நம்ம வந்து காம்படிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்கல என்ன கேட்பாங்க, என்ன டிஃப்ரென்ஸ், ப்ரைஸை எவ்வளோ குறைப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ வென் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட், ஏஐ வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பர்சனலாக பார்த்தா வந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் பிசைட்ஸ் மை பீப்புள் அஸ் பேசிக்ஸ். அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி வளர்ந்துருக்க முடியாது. ஆனால் வந்து நான் யோசிக்கிறது ஒரு திங்கிங்காக தனியாக டெய்லி மார்னிங் செலவு பண்ணுவேன். அந்த திங்கிங் டைம் வந்து இப்போ ஏஐ கூட டிஸ்கஷன் பண்ணி ஒரு 60th floor போகணும், 60 floor ஒரு பில்டிங்கில் போனோம்னா லிஃப்ட்டில் போனால் 2 நிமிஷத்தில் போகலாம், படி ஏறி போனால் 1 hour விடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் வந்து தனியாக ஏஐ இல்லாத நேரத்தில் நான் திங்க் பண்ணதும் இப்போ ஏஐயோட திங்க் பண்ணக்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பயங்கர பவர்ஃபுல்லான ஐடியாவும் என்னால் பில்டு பண்ண முடியுது. அது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏஐ எப்படி கையாளுகிறோம் அப்படின்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் ரிலேட்டட் இதுக்கெல்லாம் நிறையா எப்படி வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், என்ன இது பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஹெல்த் ரிப்போர்ட்டை தான் வந்து போட்டு பார்த்து அப்படி தான் இது ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா போக போக பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய அட்வான்ஸாக வந்து ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஹெல்த் பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அதனால் என்னோடய டயட்டே கம்ப்ளீட்டாக மாற்றணும், கம்ப்ளீட் டயட் மாறிடுது. ஸோ நவ் நாட் ஒன்லி மீ, மை ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரெசிப்பியை நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குக்கிங் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ இந்த ரெசிபி போட்டு எனக்கு ஒரே வெரி இம்பார்ட்டன்ட் திங், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஏன்னா ஹெல்த்தியாக இருந்தால் நிறைய டைம் டேஸ்டியாக இருக்காது, படி கேவலமாக இருக்கும், யாரும் வாயில் வைக்க முடியாதுன்னு. ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கணும், மோஸ்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ தட் வே ஐ திங்க் தட் வாஸ் வெரி பவர்ஃபுல். வித்தவுட் ஏ ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் அச்சீவ் தட். நான் பர்சனலாக என்னோடய ரெசிபீஸ் ஆர் ஆல் பர்சனலி க்யூரேட்டட் பை மீ. ஸோ அது வந்து ஒரு இதாக பார்க்குறேன். அதே மாதிரி ஹெல்த் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐ கிரியேட்டட் டெவலப் லாட் ஆஃப் நாலேஜ். நான் வந்து ஒரு பேர்டு என்தூசியாஸ்ட்டு, நிறைய வந்து பேர்ட் ப்ரீட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேர்ட் ப்ரீடிங் ஃபார்ம் வச்சுருக்கேன் கடலூரில். ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே. ஒரு 3 வெட்டினரி டாக்டர்ஸும் இருக்காங்க. எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷெஃப், வீட்டில் இருக்க சமையல் செய்கிறவங்கலேருந்து கார்டனில் வேலை செய்ய, அது 5ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி தான், 2ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி தான், 8வது படித்து 10வது டிகிரி, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் யாராக இருந்தாலும் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருவோம், ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஐ ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் முன்னேறலாம், இங்கிலீஷ் தெரியாதவங்க சுமாராக அந்த வேலை தான் லாய்க்கு அப்படின்றத மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படுத்துது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு
ஷெல்ஃப் பண்ணணும். எனக்காக வந்து புஸ்தகம்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் பண்ணணும். என்னுடைய கேர்டேக்கர், அவர் என்னோடய டிரைவராக இருந்தவர், முரளின்னு பேர். அவருக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஷெல்ஃப் போகணும், இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து யாரோ இது பண்ணி கார்பெண்டர்கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி ஐடியா போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அவரே போயிட்டு ஏஐயில் போட்டு பார்த்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டிசைன் கொடுக்குறாரு எனக்கு. இது வந்து எது பிடிச்சிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஆர்கிடெக்டர் இல்லைங்க, நான் வந்து ChatGPTயில் போட்டு எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு. அது நல்ல அருமையான டிசைன். அப்புறம் கேசிபு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமான டிசைன்ஸு. ஸோ எவ்ரிவேர் அந்த மாதிரி. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அவருங்கெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். காரில் எதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு அவர் வந்து கேட்குறாரு, இந்த பிரச்சனை இருக்குது, எங்கே போய் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே அவர் சொல்லுது. ஸோ எனி மிஷின்ஸ் ஆர் எனி திங் யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸ் அந்த இல்லைன்னா மேனுவலில் போராட்டி ஒவ்வொன்றா விடிஞ்சு போய்டும் நம்ம இது பண்ணணும். ஸோ தட் வே வந்து அவங்க லெவலில் அந்த மாதிரி யூசேஜ். ஸோ என்னோடய பேர்ட் ஃபார்மில் வந்து காமாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படித்தவங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி பேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இது சிக்காக இருக்குது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி பேசுவாங்க. அவங்க தமிழில் தான் பேசுவாங்க. பேசி இது பண்ணக்குள்ள எல்லாமே ஆன்சர் சொல்லும். அது வந்து ரொம்ப சொல்கிறதுனால அதோட பவர் என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க. வெட்டினரி டாக்டர்ஸே சொல்கிறாங்க 95% அவங்க ப்ராப்ளத்தோட இனிஷியலாக ப்ராப்ளத்தோடு வந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து ஏஐ கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, இப்போ சொல்யூஷனோடு வராங்க, டாக்டர் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் ஒரு லாஸ்ட் வீக் பேசக்குலாம் சொன்னார், இப்போல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணது தான். எவ்ரி டைம் ஐ டோன்ட் நீட் டு கமெண்ட். புதுசாக இருந்தால் உங்ககிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் வாங்குகிறோம். அதர்வைஸ் இது பண்ணோம், இது ஆல்ரெடி நீங்கள் இது பண்ண தான் நீங்கள் அப்ரூவ் பண்ணது, வி ஆர் டூயிங் இட். ஸோ அவங்க காமாட்சின்றவங்களுடைய டாட்டர் வந்து ஷி வாஸ் ஹேவிங் மைக்ரேன். ஸோ 2-3 டாக்டர் பார்த்துட்டாங்க, ஒன்றும் இட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம். ஸோ ஃபைனலி ஐ திங்க் ஷி செட் ஓகே, எல்லாம் ஒன்றும் தலைவலி போய் நின்ன பாடல இல்லை, நானே வந்து இப்போ ChatGPT கேட்டு பார்க்குறேன். ஸோ ஷி வாஸ் இன்ட்ராக்டிங் வித் தட் ஃபார் ஆல்மோஸ்ட் அ வீக். ஏன்னா டெய்லி இன்றைக்கி என்ன பண்ணேன், என்ன சிம்டம், பிகாஸ் தட்ஸ் வே வி ஹெல்ப் தம் டு க்யூரேட் ஹவு யூ கேன் ஐடென்டிஃபை யுவர் சொல்யூஷன். ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு இன்றைக்கி, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலு, வெளியில் போனது, என்ன சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் இது பண்ணக்குள்ள ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஏபிள் டு நெயில் அவுட் இதெல்லாம் பண்ணால் இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இது டாக்டர்ஸ்க்கு பண்ணால் அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்க முடியாது. டாக்டர்ஸும் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் டைம் செலவு பண்ண முடியாது அந்தளவுக்கு. ஸோ ஷீ இஸ் ஏபிள் டு ஓவர் கம் தட். அண்ட் நவ் இந்த லாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா ஒன்றும் தலைவலி இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் தி பவர் ஆஃப் ஏஐ இஸ் சம்திங் ஃபினாமினல் இஸ் வாட் ஐ கேன் சே. நாங்கள் அப்போ ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து ஏஐ பேஸ் பண்ணி ஏஐ டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெக்னாலஜி பற்றியே தெரியாது, இப்போ டெக்னாலஜி டிவிஷனே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அது பண்ணி இப்போ ஏஐ கன்சல்ட் பண்ணி இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் more than 5 crores ஆர்டர் கன்சல்டேஷன். வெறும் அட்வைசரிக்கு மட்டும் 3 கோடி ஒரு கம்பெனிக்கு சைன் பண்ணி வாங்கிட்டோம் மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் எவ்ரி டே வந்து டீம் இஸ் பிஸி இன் சைனிங் திங் பிகாஸ் வி ஹவ் ஸோ மச் மோர் டு ஆஃபர் டு அவர் சைட். ஏஐ யூஸ் பண்ணால இதுக்கு நான் டெக்னாலஜினால இது வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுது. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஸோ வித் தட் ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப். பட் ஒரே ஒரு இதுதான், எவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ கிட்ட பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏதாவது கேட்கலாம். சும்மா மெயில் கரெக்ஷன், இப்படி ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறதுல ரொம்ப பேசிக். ஒரு the way you interact with AI, you can build an idea super powerful build பண்ண முடியும். நான் ஒவ்வொரு டைமும் வந்து ஐடியாஸ் இஸ் a power. ஐடியா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்புறம் எக்ஸிக்யூஷன். ஐடியாஸும் எக்ஸிக்யூஷனும் ஸ்ட்ராங்காக இருந்தால் யூ கேன் கோ டு லிமிட்லெஸ் லெவல். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலே ஃபெயிலியர், இல்லைன்னா எக்ஸிக்யூஷனில் ஃபெயிலியர். ஸோ ரெண்டு காம்பினேஷன் டெட்லி. அதுக்கு நிறைய வந்து இப்போ எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னாலும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்கே இருக்குப்பா, ஏன் இந்த இடத்துல ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குது, வி ஆர் ஸ்ட்ரகிளிங் ஹியர் அப்படின்னா தென் வி கோ பை ஸ்ட்ரக்சர்லாம் போவோம். ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் இல்லை, நல்ல ஐடியா நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளமா, டு யூ ஹேவ் த ரைட் ஸ்ட்ரக்சர், ரைட் பீப்புள் இல்லையா, சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் சரி இல்லையா, இல்லை டெக்னாலஜி வச்சு சரியாக பில் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லையும் அனலைஸ் பண்ணக்குள்ள ஏஐ நேவிகேட்ஸ் இஸ் வெரி வெல் டு ஐடென்டிஃபை. தட் வே இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ.
With that, I think we'll move on to the panel discussion. Thanks a lot. Thank you so much, sir. I would like to call upon Mr. Francis Xavier, Business Head of GT Bharati, onto the stage. Mr. C.K. Ranganathan will felicitate Mr. Francis Xavier, Business Head. Thank you, sir. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏஐ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஷார்ட்டாக, ஏன்னா அதுக்குள்ளே சேர் போட்டுருவாங்க. நான் நிறைய ட்ராவல் வந்து பண்ணுவேன். இந்தியாவில் வந்து 16 ஸ்டேட்ஸ்க்கு நான் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போகணும் அப்படின்னு. 24 வயசு வரைக்கும் போனதில்லை. அதாவது என்னோடய ஊரை தாண்டினதில்லை. என்னோடய சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. ஸோ 2013 தான் நான் சென்னைக்கு வந்தேன். இப்போ லாஸ்ட் 13 இயர்ஸில் நான் வந்து 16 ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கே எப்படி என்ன போய் பார்க்குறது அப்படின்னு. இப்போல்லாம் ஏஐ கிட்ட வந்து எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன இன்ட்ரெஸ்ட்டு, என்ன ஃபுட்டு சாப்பிட போகிறோம், அது அட்வென்ச்சர் ட்ரிப்பா, சீஷோ ட்ரிப்பா, இல்லை வந்து ட்ரெக்கிங் வேணுமா, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டெல்லாம் சேர்த்து நம்ம கொடுத்தா ஏஐ வந்து அழகாக ஐட்டினரி போட்டு அனுப்பிடுது. ஸோ அதை வச்சு வந்து ட்ராவல் பிளான்ஸ் எல்லாமே நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து சிங்கப்பூருக்கு 8 டேஸ் நான் தனியாக போயிருந்தேன். ஏஐ போட்டு கொடுத்த அந்த ஐட்டினரி வச்சு தான் சிங்கப்பூர் போயிட்டு தனியாக ஒரு கூகுள் கான்ஃபரன்ஸ் ஒரு 5 டேஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு எல்லா டூல்ஸை, ஏஐ டூல்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இப்போ அடுத்த பேனல் டிஸ்கஷன். ஸோ ஆல் சிஇஓஸ் இந்த பேனல் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மாட்ரேட் பண்ணுறாரு திரு C.K. ரங்கநாதன் அவர்கள். திரு C.K. ரங்கநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஸோ இந்த பேனல் டிஸ்கஷனில் இல்லை சார், இருக்கைக்கு அழைக்கின்றோம் சார். சார் அது அப்படியே ஃப்ளோலே வந்துருச்சு சார், 10 வருஷமாக அப்படியே பேசிகிட்டே இருக்கோமா. இந்த பேனல் டிஸ்கஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேனலிஸ்ட் நம்மளோட இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ் நீனா ரெட்டி, ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் சவேரா. ஸோ சவேரா ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தன்னுடைய திறமையான தலைமையால் பாரம்பரிய இந்திய விருந்தோம்பலோட முறைகளை புதுப்பிச்சு புதிய மாற்றங்களை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் நீனா ரெட்டி, ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் சவேரா, ஆன் டு த ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் மேம். அடுத்ததாக ஐ வுட் லைக் டு இன்வைட் நளினி பார்த்திபன், சிஇஓ ஸ்வீட் காரம் காஃபி. ஸோ பாம் ஆயில் இல்லாமல், மைதா இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்மளால் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சு கோடிக்கணக்கில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஆஸ் எ விமன் ஆண்டர்ப்ரனரா அப்படின்னு சொல்லி இவங்க தன்னுடைய தொழில் திறமையை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நளினி பார்த்திபன், சிஇஓ ஸ்வீட் காரம் காஃபி. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் லதா ராஜன், co-founder CIEL Group மஃபாய் குரூப். ஸோ தன்னுடைய கணவரோடு இணைந்து 1992ஆம் ஆண்டு மஃபாய் நிறுவனத்தை தொடங்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சேவை துறையில் முன்னோடி நிறுவனம். இது வரைக்கும் 10,500 பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் மேம். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் ரெனிட்டா ராஜன், ஃபவுண்டர் chosen. இது வரைக்கும் வந்து இவங்கக்கிட்ட 40,000த்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜிஸ்ட். ப்ளீஸ் வெல்கம் டாக்டர் ரெனிட்டா ராஜன். ஓவர் டு யூ சார். வணக்கம். ஸோ ப்ளஷர் ஹேவிங் ஆல். எல்லாம் ஹை ப்ரொஃபைல் சிஇஓஸாக இருக்கீங்க. ஸோ நைஸ் கேச்சிங் அப் வித் யூ. இப்போ நான் பேசக்குள்ளே சொன்னேன், நம்ம ஒரு இது வந்து எல்லாமே விமன் வந்து ரேர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து வர்றது, அதுவும் சிஇஓ வந்து வருது, அந்த லெவலில் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வெல்கம் சைன். நவ் யூ கம் டு அதுக்கான இந்த லெவல் வரத்துக்கு யூ வுட் ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட் டு கம் டு திஸ் ஸ்டேஜ் அண்ட் டு ஸ்டே ஹியர் அண்ட் டு க்ரோ. தட்ஸ் another challenge. ஸோ ஜஸ்ட் குயிக்லி டு சே அபவுட் ஒரு 2 வார்த்தை உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லிவிட்டு, ஏன்னா நீங்கள் சவேரா எல்லாருக்குமே தெரியும், ஸ்வீட் காரம் காஃபி நீங்கள் பண்ணுறீங்க, சீல் எல்லாமே இப்போ இன்ட்ரடியூஸும் பண்ணுறாங்க. 2 minutes ஆன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் தென் ஐ வுட் லைக் யூ டு டாக் அபவுட் யுவர் struggles or whatever you faced, the learning out of that, and then quickly about what's the dream you have. அதை பண்ணால் டக்குன்னு ஒரு இது பண்ணலாம். நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துருக்க டைம் வந்து 40 minutes. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டாக்டர் ரெனிட்டா.
Thank you, sir. Thank you for the opportunity. Cosmetic dermatologist introduce பண்ணாங்க, but I'd like to think of me being in the work of helping people look younger for longer, hopefully with all health and holistically so. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு அப்பியரன்ஸுங்கிற விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஓகே நான் இப்படி பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேன், நான் ஒரு விஷயம் சிக்னல் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் அபவுட் ஹெல்த்தியாக எப்படி யூத்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நீங்கள் கூட சொன்னீங்க தட் யூ நவ் ஒர்க் அ லாட் ஆன் டயட், ஃபிட்னஸ், ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே. ஸ்கின் கேர் மோஸ்ட்லி அப்படி தான். வி ஸ்டார்ட் வித் ஒர்க் அவுட்ஸ், வி ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ், வி ஸ்டார்ட் வித் ஃபுட், தென் வி ஹாவ் அ ரோல் ஃபார் ஸ்கின் கேர் அண்ட் தென் வி ஃபினிஷ் ஆஃப் அ லிட்டில் பிட் வித் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். Now in the treatments and procedures stage I started my journey in dermatology. COVID made me a product entrepreneur where we launched our dermocosmetic range online, and then over a period of time in the last 5 years we are now currently also servicing close to 1200 doctors. We are in the pharma industry as well. Romba gentla, like Dr. Tulsi said, there wasn't a structure, ma'am. Everything was like what next. As a doctor, I'm not really trained in anything other than being very strongly technical. But along every stage, the most important thing na sir kitta kekapora questions ada is about how to attract people around you that can help you grow. So enoda struggle la vandu the biggest thing was finding the right people. Over a period of time things have started becoming way better because the right people have started, I think, and the energy is to put out and say ask for help. For a long time you hold on saying like okay nalla na I came to Chennai in 97 to study at Kilpok. Nalla padicha nalla pass aidlam, nalla padicha adutha vandrum, hard work panna ellame kadachrum abingiradha taandi help keta fast ah help kadaikum abingira vishayam da my learning has been that. Hand over to ma'am. Thank you. Thanks for the opportunity. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சாயங்காலம் இங்கே இருக்கிறது. என்னுடைய பேர் லதா அண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் ஹேமா இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நானும் என்னுடைய கணவர் பாண்டியராஜனும் சேர்ந்து 92 மாஃபான்ற நிறுவனம் ஒன்று ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு நிறுவனம், ஹியூமன் ரிசோர்ஸஸ். அண்ட் இப்போ 10 வருடங்களாக CIEL என்று அதுவும் ஒரு மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருப்போம் இத்தனை வருடங்களில். ஸோ நானும் பார்த்துருக்கேன் பல வருடங்களாக. இப்போ ஸோ பெண்கள், அதுவும் விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் அது. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல். ஒன்று வந்து ஃபேமிலி. ஸோ டாக்டரும் சொன்னாங்க, டாக்டர் துல்சி ஆல்சோ ஸ்போக் அபவுட் ஏர்லியர் ஆல்சோ. அந்த பேனலிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க நானும் என்னுடைய கணவர், என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து பண்ணுறோம் இந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும். ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் வி ஹவ் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. அதில் கூட அந்த சப்போர்ட் சிஸ்டமில் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டில் ஐ ரியலி ஃபீல், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். அது ஈவன் இன் மை ஓன் ஹவுஸ், என் ஹஸ்பண்டே எடுத்துக்கிங்களேன். ஸோ என்னென்னா லைக் பரவாயில்ல வேலை பாரு அப்படின்னு நிறைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஆர் லைக் நீ ஒரு தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஐ வில் ஹெல்ப் யூ. பட் இந்த ஐ வில் ஹெல்ப் யூன்றோட நிறுத்தாமல் லைக் வாட் ஆர் த அதர் திங்ஸ் அ உமன் நீட்ஸ். ஏன்னா ஒரு உமன் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ரியலி ஸ்டார்ட் சம்திங், டூ சம்திங், ஃபேமிலி சப்போர்ட்ன்றது லைக் பிள்ளைங்க பார்த்துக்கணும், இன்லாஸ் பார்த்துக்கணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும். ஓகே, எவ்ரி திங் யூ வில் ஹாவ் டு மேனேஜ். ஸோ எவ்ரி திங் நீட்ஸ் டு பி சப்போர்ட்டட். அதை வந்து சென்சிட்டிவாக பார்த்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் உருவானாதான். I think like doctor வந்து was talking about abysmal figures. India வந்து is really at the lowest ebb in terms of many of the parameters. I really feel this is one of the thing that I think நான் பல நாடுகள் இதுக்காகவே நான் போய் பார்த்துருக்கேன். லைக் ஸ்பெஷலி இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வெரி ஹை. லைக் ஐஸ்லேண்ட். ஏன் அங்கே ஹை அப்படின்னா ஒன்று வந்து நிறைய விஷயங்கள் அதில். ஓகே, ஐ கம் டு இட் ஆல்சோ லேட்டர், ரொம்ப டைம் எடுக்க வேணான்ட்டு. பட் ஐ திங்க் தேர் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இண்டிகேட்டர்ஸ். அது ஈக்குவல் பேயாக இருக்கலாம், கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே க்ரெஷ்ஷாக இருக்கலாம். கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இன் கண்ட்ரீஸ் தட் ஹவ் டன் வெல், நல்ல பண்ண கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு க்ரெஷ் இருக்கும். தட் வே டு லீவ் யுவர் சைல்ட் அண்ட் கோ தட் வே. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் தேர்.
or somebody, taking care of the child well. So அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். So இந்த 3 pillarsல family ஒன்று, I think very important is society, societal acceptance. More than that, I think like then government. இந்த 3 விஷயங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் இது 3மே இருந்தாதான் I think இந்த மாதிரி numbers, everything can go above. Okay, confidence, all that is important. Okay, creativity, எல்லாமே important தான், இல்லைன்னு இல்லை. But இந்த 3 pillars are macro pillars. Okay, ரொம்ப ரொம்ப important for all the women to at least move to next level as such. Thank you. That was lovely. Thank you so much for the opportunity, sir, CKR sir and C.K.K sir. So our story is simple. Started in 2015 from the streets of Triplicane. 100 square feet warehouse. Below the table down, literally the space that we had to start. அப்படி ஆரம்பிச்சதுதான். வீட்டில் இருக்க மாமிஸ் மாமாஸ் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான். That's how we started. Newspaper pamphlets, that's all we knew. So the vision was always very big, which was can we take the taste and the tales of South India to the globe? A lot of our South Indian delicacies have not traveled across the globe. A baklava is traveling, but kunafa is traveling, but our own delicacies have never traveled. நம்ம ஊர் அதிரசம் வந்து in no way is lesser than any of the global delicacies that we see here. So the intention was very noble, but as first generation entrepreneurs never knew how to straddle this whole complicated ecosystem. விழுந்து தான் கற்றுண்டோம். ஒரு 8 வருஷத்தில் 8 வாட்டி ஷட் டவுன் ஆயிருக்கும் கம்பெனி. That's how we actually grew it. But I think sir, you asked to speak about your learnings, your struggles. எந்த பேங்க்கும் காசு கொடுக்கல. We were only online. Like we saw around we were inspired by our Janaki Party recipes, our grandmother's recipes. And we grew up listening to her stories. We grew up listening to making the bhakshanams along with her. That was how it was ideated by my husband. I am only enjoying the benefit of his ideation. We were college mates, and appathilande he said, can we do sweet Karam Coffee? That's how it started. So I am a partner in his crime, and he's the backbone of where we are today. So I owe it to Anand, my husband, for the entire success of the brand. So started like this, and I think one big learning behind all the struggles is if your purpose is true, you want to be giving very genuine products to your customers, like evlo mudiyumo homemade as it can get, if you can give it to your customers. And when the purpose is there and your perseverance is there, someday your dream will come true. That's been our learning throughout, sir. So just wanted to share that. Take up one idea, and if you keep on nailing it, the universe, God, energy, whatever you may call, has no other choice but to give you back. So that's been our lesson. Very good. Inspiring. Each one is inspiring in your own way. Thanks. Thank you, sir. வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம் and namaskaram to everyone and good evening. First of all, I'm really happy to be here, and Kumarvel, thank you for calling me here, because I think I cannot say no to you. And the second reason I'm here is because I consider him as my God. I'll tell you why later, right? So that was the second reason that I'm here. And I just believe that life is a manifestation, and I don't live here in my thoughts, I live there always. And everyone thinks I'm a dreamer, but I'm a dreamer but with my feet firmly on the ground. Yeah, I came to Chennai about more than 45 years back. I'm a Hyderabad born girl. Earlier I was feeling like an alien because there were no Bollywood films here, but then I've decided Chennai was going to be my home, and this is my in-laws' house is going to be my home. And I was going to be here to stay, and I'm going to love being here, and that's what I made Chennai my home, and Chennai has returned that to me in full force. Chennai loves me. Yeah.
And second of all, I think I was always an entrepreneur because I've come from a family of business, whether it was my father's business or I came into a family of business, which is my father-in-law's business. So the entrepreneurial veins were always with me, maybe, you know. In fact, as a 10-year-old, if I really think back, I started a little library in the neighborhood, and for the books, I would charge them 25 paisa, you know. So it's like, maybe that's what it is, because I had decided maybe then I was going to be an entrepreneur. Came into the family business of Savera, and I was a young bride when I came in, and I did not know that I was going to get into business, that to our business. I started exploring various things because I decided I was going to make Chennai my home. Went into different courses and did not want to waste my time. It was interior design at some time, it was flower arrangement at one time, it was glass painting, and also different courses because I wanted to learn things, I wanted to equip myself, and I was searching. And I don't know, you know, I cannot differentiate between a man and a woman because we were brought up very differently. And I always believed in equality of women, and I didn't really have to fight for anything because I think the background was very different. And my major inspiration for me has been both my grandmothers, my Amama as well as my Nanama. And that is almost about 75 years back. They were very evolved women, you know. So those were the trendsetters of their time. My Amama's main whatever her skill was, she had to look after a family of maybe 10 siblings of my grandfather, and she brought them up with different kind of attribute, but the main thing was a lot of patience. That's what I think I learned from her. And from my Nainamma's side, she's from Nellore. She was only a second standard pass, you know, but she was able to manage a joint family of 400 people. You know, there were about at least 200 people eating every puta, like we say, breakfast around 200, lunch, dinner. A lot of people grew up in a father's house in Buchredipalem in Nellore. So, like I said, family is important. I think this is where I thank God that I was born into this family, so that, you know, the genetics were already there and the good genes were already there and good thoughts were already there. And both my grandfathers belonged to politically, my maternal grandfather was a finance secretary to the Nizam at that time. And my grandfather was Ramchandra Reddy, who was the only independent candidate who was voted twice into parliament. You know, and all of them have their values intact. So today I sit here with gratitude for them because I'm an offspring of both the families and I'm grateful that I'm here. So that is how I follow my life. I came into Chennai with loads of confidence, like you said. That was the only thing I had. I was not even a graduate pass at that time because I was still in college when I got married, but I wanted to have that paper in hand because for my self-confidence. So went back to Hyderabad, finished my education. Today I don't even know where my degree is, okay? But I know it is here because I feel that I've done it. But I made sure after both my girls were born that I was going to really educate them. So today one is a doctor, she's into geriatrics, and one is equipped, she's gone to business school in Cornell and other things. So they're both equipped, like you said, ma'am. Maybe I was not equipped, but I wanted to provide both my girls that education because I think in today's world, it stands right on top. And if you ask about struggles, sir, who doesn't have struggles? So for me, I do not want to call it a struggle. In fact, long time back, I've used this word. I call it a challenge. I look at it like a challenge so that it sounds positive and I'm constantly working at it and it's like a game. So today my tools are lots of patience, lots of positivity, and lots of passion and lots of persistence. Fabulous. So நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க as you were talking இல்லையா டாக்டர் ரெனிதா, எப்படி வந்து you are able to attract people, correct?
As you want, if you want to grow, you need to attract talent. This is very important. ஒரு 2-3 இது what I would like to share my experience on that பார்த்தீங்கன்னா, people are attracted by when your size of your ideas, the vision. Okay, that's very important. You think very, very small things, then people won't be attracted to you. So they get inspired by big ideas. That's very important. Second, if you look at that, you need to give, they come with some problems or solutions in a day-to-day work. And can you give solutions fast? Can you allow them to make mistakes? That is also very important. So how you have grown? You have made your own mistakes, correct? Everybody has made some. She was telling about, Nalini was talking about 8 times almost near closure to come back. So it's all a mistake we do, and that tolerance, allow them to make mistake. And what's important, are you giving them room to grow? That everybody wanting to learn, everybody wants to also grow. If you do that, okay, here is a person with whom I get inspired, I get solutions when I go there, I have my own room to make mistakes, but I learn here, I can also grow here. People, then their word of mouth, you will start attracting more and more people. Thank you, sir. One thing about the first point neenga sonninga illaya, it's about having a very big ambition. I think innately many women, we have very, very big ambitions. Articulation of that ambition always is a problem. For maybe or innum konjam softer sollamo, maybe when we preface it with maybe innum konjam sollalamo, thappa edukadinga ana. There are these things which are ingrained in us. Today I lead a team of roughly around 200 plus people, mostly in the sales and marketing department, as well as we have a very strong R&D. What I have learned is that articulation of that becomes very easy if there are more women in the team. That is நான் அந்த மேபி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது, it happens much more easily. I probably feel able to attract more women because the articulation is easier. We speak the same language. With men, I think it has to be much more upfront. I think the language is a little different. So, and the having the ambition is one part. To be able to articulate is something that I at least have learned. Now I think it's almost 50-50 in my team. But earlier we were about 98% women, and we were growing pretty well. And now it's the dynamics is a little changed. The other question that I think we all have about, at what point do you say this is enough? At what point does ambition look like By greed? your thinking, you will say enough. If you are chasing your money, you are enough. You will say enough. If you chase your passion, you will never say enough. Okay, you keep building on it. If you chase money, then you will get tired fast. So that's what I would say. So you need to ask yourself, what am I chasing? So is what I would say. In terms of, she was saying vision, of course, I do understand. Definitely vision is very important. I also feel one important thing for entrepreneur is learning to let go. பல நேரங்களில் நம்ம ஆண்டர்ப்ரூனர்ஸாக இருக்கும் போது அதை நமக்கு செய்ய தெரியறதில்ல. நாட் தட் வி டோன்ட் வாண்ட் டு, பட் மெனி அ டைம்ஸ் வி டோன்ட் நோ வென் டு லெட் கோ, வாட் டு லெட் கோ. அண்ட் பல நேரங்களில் நம்மளை மாதிரியே அவங்களும் செய்யணும் அப்படின்றது வி எக்ஸ்பெக்ட் that way. Okay, the passion an entrepreneur has, a promoter has, that way is very different from the person, from the passion, the person who's working with you. I'm not, belittling that at all. But he's coming or she's coming for a different purpose. And we are doing it for a different purpose. So many a times I have felt that distinction we are not able to really understand. The moment we know how to let go, then I think we can grow faster. Absolutely. Another thing I would say is one of the problems many leaders and entrepreneurs particularly go through is we always expect matured leaders when something is required. But namle we were not matured, we made our own mistakes. And so if somebody is 60% ready, we should take a chance. If the attitude is high, if the willingness to learn is very, very good, that's very important. I can learn on the job, my attitude is very good, I am passionate, then give them a chance. If I Indian cricket ஆடுறாங்க,
வெளியிலேருந்து யாரும் கேப்டன் கொண்டாடுறதில்ல, இந்த டீமில் ஆடுறவங்கள தான் கொடுக்குறாங்க. ஸோ எவ்ரி டைம் வென் யூ க்ரோ யூ ஷுட் கிவ் மோர் சான்ஸ் ஃபார் இன்டர்னல் கேண்டிடேட்ஸ். யூ ஸ்டார்ட் கிவிங் மோர் ஃப்ரம் அவுட் சைட், தென் ஐ திங்க் யூ வில் பி மேக்கிங் எ மிஸ்டேக்ஸ். த அட்ரிஷன் வில் ஸ்டார்ட். சீக்கிரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷுர் லைக் யூ ஹர்ட் லாட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய பேர் தேவ் ரியலி ஸ்டார்டட் ஆஃப் வெல், தே ஹாவ் அ லாட் ஆஃப் பேஷன் அண்ட் ஆல் தேட். ஸோ அண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, what are the things we need to do to empower the women, to make it happen, to help them as such? So in your own experience, like what do you think we should really be doing? So I think the moment you are becoming an entrepreneur, one thing, I know you are getting the power of a God. You must recognize. You can create people. Okay? You can make somebody who is otherwise may not get that chance so easily. Okay? So that I think if you recognize the talent, innate talent, that would go a long way is my viewpoint. So coming back to your question, நீங்க கேட்டது வந்து எக்ஸ்பீரியன்ஸில், ஸோ you've seen so many entrepreneurs now. இனிமேல் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து லைக் அஃப்கோர்ஸ் ஆஸ் இஸ் டாக்டர் செட், லைக் நம்ம வந்து as a country we need to move forward in terms of women entrepreneurship or women empowerment. என்னெல்லாம் gaps you see and how do we really go about it? So I think our country வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து family supports is very important, but confidence from the women is also very important. We need to get out of the clutch. That's very important. You need to believe that I can do it, kind of thing. You all chosen, you broke the kind of this thing. So of course husbands help. சில டைம்ல வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாலும் நான் பிரேக் பண்ணேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து மோர் செல்ஃப் மேட், த determination, I think more required of that sort. Family helps is very very good, but on the mind to do it is very important. So அதில் வந்து வெளில வரணும். I feel that more internal first, then the ecosystem, because if where there is a will there is a way. If you are determined, you can create your own ecosystem to support you, is how I would say. So more and more we deal with our own mindsets, it will be. ஏன்னா அங்கே சொல்லக்குள்ள சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒரு லிமிட்டட் சர்க்கிளில் சொல்லி வளர்க்குறாங்க. அதை பிரேக் பண்ணி வர தெரியும். The moment you are independent after 18, after you are kind of started earning your member, you have something, you need to know, while you respect your parents, while you respect your husband, you need to know how to break and out of the clutch and be on your own. And that's a very important ask, is how I would say. The input I had here was about how this forum may help X number of people. Like I think she also has a background at Peak 15. Last year, I was one of the 16 women entrepreneurs who made it to Peak 15 Spark program. Up until then, I was doctor first, but I was also taking care of a few things. And the moment where in the Mari forums, entrepreneurship is normal, it is acceptable, and it is something that you should have unabashedly. And the recognition, I felt, ma'am, if you say, what will make more people talk about it? I think that spark of saying like, okay, you now have a different identity and you're now free to dream. And here are the resources that you can have to dream. I think she must have felt the same way after your round. And amazing to see the way how you have, from a practicing doctor to move towards product development, now chosen on the recognizable brand of achieve or 200 people management is not R&D. You know background of R&D, correct? So all these things, you know the science and the kind of biological part of how the human body works and skin and all. But making a product suitable to that, understanding the product kind of this thing, chemistry, something amazing on that kind of thing. So that happens only when there is a passion, when there is a readiness to change. I can learn anything. What do you say? I can learn anything. I'm now confident. That's a very important. No, just to answer what you just asked, I think the same principle as what you said, right? I think today the world is much more evolved. There is a lot of help. Nariya help irukku. I didn't know ABC of a fundraise or ABC of running a business till almost about 8 years. While I was connected as a foodie, I was in a corporate world for 8 years. I was in an edutech firm, I was in a banking firm, and then the vision was always there. But coming from a very humble background, we did not have the luxury or the privilege to even dream of of entrepreneurship, as ma'am had put it. So it was a dream come true. But I think in today's world, as sir said, the change has to come from inside.
And if you are ready for the change, there is enough help and resources today available. விழுந்து கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். But there is no other way. You have to get hurt, you have to bleed. நிறைய blood வரணும், only then you will grow. But I think today we are in a great world where everything is available. You just have to ask for help. அப்பப்போ blood வரணும், அப்பப்போ transfusion போட்டுக்கணும். அப்படியே band-aid போட்டுக்கணும். I just wanted to say that I'm sorry, but men like to protect women. Okay, for if you think that is a struggle, that was my main struggle in my life. That is, my husband was very happy protecting me, you know, and I think I had to break out of that. Like many occasions, I had to say, Vijay, leave me alone because I want to grow out of it. Okay, it requires a lot of, it's like how butterfly every velila varu, it takes a lot of pain to come out of it. Okay, I think he wanted to prevent me from that because he was a serial entrepreneur. He had a big dream, and I'm glad to say the first many years of my life I was able to stand with him because his dream is also my dream. He wanted to open 100 restaurants in the city, and he almost reached there, you know. So and I was very happy doing it because watching him, also helping him wherever possible, but just being a very good wife, listening to what his agony was, and learning from his whatever so-called mistakes. He succeeded, but he also failed many times, you know, but that didn't make him any less. And the reason why I called C.K. God, I would like to say at this point of time, we were struggling at one time with a product called Ruchi product, which was the Ruchi pickle made by people in Gudur at that time. And it became, Vijay forgot about all the restaurants, and Ruchi became his most gifted child. You know, he spent many hours, many years, many days trying to make it grow. He grew it to a certain extent, and I'm glad he grew it because it started getting noticed. And at that point of time, we were having other business challenges, and one person walks into our life, which is C.K. Ranganathan. And I want you to please applaud for him because so since that day, I consider him as my God because he turned some tables for me, and then we made, you know, touch wood, we are good. And that was the turning point also for us. And I remember we were signing the paper at that time, and Vijay, myself, and some family members were sitting there. And CK looked at Vijay and said, Vijay, how are you feeling about handing over this product to me? I remember. And you know what my husband replied? He said, it's like giving my daughter to a better house. You know, that was so beautiful. And it's like when you said, Latha, about letting go, I think there's a beauty in letting go when you think that it's going to go into better hands. I think that was the changing point. And my namaskaram to again. Yeah. Thank you. And about being protected, I think women like it also most of the time. Most of us are very comfortable wearing our chiffons and our diamonds, okay? But I was looking at a little better life for myself. I won't say identity, and I wanted a name for myself. It was none of that. It was a purpose. And the purpose was not just to improve my own life, but also to influence other people. And that can only be done through economics, right? Ma'am, you will agree. Financially, you have to be good to be helping others. And that's where I took on the work at Savera also. In fact, I went up to my father-in-law and I said, can I come and work here? And when I started 30 years back, I did not even have a place to sit. I would share my place with my secretary. I would sit on the opposite side of her. And yes, today I'm not just the JMD, but I'm the MD of the hotel. But it has nothing to do with the ambition. I worked every day. I worked consistently, and I loved my work. And that is what I want to spread to everyone. It's about passion. So thanks for your kind words, Reena, and you have built a beautiful business. You have taken Vijay's dream to greater level. I think something phenomenal. So coming to this thing, the way we are all, I think one thing is clearly converging, that it's all within us. As women wants to break the barrier, if you decide to let go, it is what Neena said, Vijay want to be very protective. So every man also, or the family member, father, or everybody would say, okay, we have been grown in such kind of thing. If you are able to break that,
and say that I'm going to come out of that. Still be respectful to my family members. I think that's a very important. You will find your purpose very clearly, beautifully is my point of view. நீங்கள் உங்கள் இதை பற்றி ஸ்ட்ரகிள்ஸை பற்றி சொல்லுங்கள். 8 times நீங்கள் வந்து பல்ட்டி அடித்து வந்திருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்லையா? ஏன்னா அமேசிங் பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபண்ட் ரைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட்ஸ் சம்திங் ஃபென்டாஸ்டிக் டு see that kind of thing. ஸோ அது ட்ரிப்ளிகேனில் ஒரு பெஞ்சு டேபிள் அடியிலேருந்து ஆரம்பித்து ஒரு 100 square feet இப்போ வந்து பறக்குறீங்க. ஸோ ஹவ் யூஆர், வாட் இஸ் யுவர் திஸ் திங்? இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒன்றா பண்ணலாம். இப்போ ஸ்வீட் காரம் காஃபின்னா நல்லா வெரி ரெக்கக்னைஸ்ட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ now what is the dream you have and what are the struggles, that some of the struggles if noteworthy, if you are to say that, what is that almost மூடிட்டோம் இதுக்கு மேலே வேணான்றதுலேருந்து எங்கே எப்படி வந்து it broke out and came? Is there anything that played in you or your husband has made the difference? No, it was, I think, as ma'am was saying, there was always that entrepreneurial spirit within me since graduation. I follow a spiritual path, and somewhere the influence of my guru and the inspiration from my husband is what triggered. அதுக்கு முன்னாடி வந்து I had a music school, குட்டி music school. So அதுலேருந்து learn பண்ண failures eventually led to this. I think then COVID came and what I realized was I was sitting in a company where சுத்தமாக பிடிக்கல கார்பரேட் லைஃப். இந்த 9 to 5 சுத்தமாக செட் ஆகலை. பண்ணுற ஏதோ ஒரு ப்ராஜெக்டை இங்கேருந்து ஒரு ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பட்டனை இங்கே தூக்கி மேலே போடுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறாங்க. இல்லை, I'm talking about the software product. So I really didn't enjoy that. I just felt, one thing I believe is if you can use your potential to the fullest and thereby add value to the world in whatever way you can, then that's your life purpose. So somewhere on the purpose எனக்கு software jobல தோணல. So after COVID, I realized my potential was much higher. So I didn't have anything to lose. No bank balance, nothing to lose. Didn't like the job I was doing. So one fine afternoon, I sit along with Anand, and luckily during COVID, the whole D2C ecosystem had seen a big rise. The webs, the online ecosystem had seen a rise. So we grew from literally nothing to almost 4 times in that year. So I said, எப்படி இருந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ணுறதில்ல, I don't find it interesting. Shall I jump? Is what I said. Because I was beginning to make something from Sweet Karam Coffee. So he said, we have nothing to lose. Just resign and we'll see what happens. கரெக்டாக ரிசைன் பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்து கோவிட் ended. Everybody started going offline. ஸோ வந்த கொஞ்சம் நஞ்சமும் போச்சு. சரி, then we didn't have any runway as well. பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, ரன்வே இல்லை. சரி, I was asking Anand, should I go back to work? And I think ma'am also spoke about the support system, and he was like, don't even think of it. Your potential is huge. Keep persevering. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறேன். And then we'll see where we go. That's how it started, sir. And somewhere 6 months I persevered, and இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் தான் போய் உக்காந்ததில் வேற ஒரு உலகமும் இருக்குது, ஸ்டார்ட் அப்புன்ற ஒரு உலகமும் இருக்குது, where people are willing to give you money if your business is genuine அப்படின்னு புரிஞ்சுது at some point. So that's when we went behind a fundraise, and ever since we were bootstrapped for almost 8 years. But அந்த learnings எல்லாமே பண்ணியிருக்கோம். டெய்லி மீல்ஸ் பண்ணியிருக்கோம், லன்ச் இது பண்ணியிருக்கோம், பொடி பண்ணியிருக்கோம், தொகையல் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். We have tried quite a bit under the name. So I think the culmination of that 8 years of efforts is now beginning to slowly pay off. Very good. So that's the Thank you. The vision is to take this to every South Indian household across the globe. Fabulous. ரெண்டு டாக்டர் ரெனிதா கிட்டையும் நளினி கிட்டையும் 2 things that comes out very clearly for us is அவங்க chosen pathலேருந்து they are ready to let go. அவங்க டாக்டர் இதில் பண்ணியிருந்தா கூட அதை லெட் கோ அண்ட் ஸ்டார்டட் சூஸிங் அண்ட் அனதர் ஒன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் போகிறேன், அதை மார்க்கெட் பண்ண போகிறேன்னு சம்மந்தமே இல்லை. அந்த இது வந்து சம்மந்தம் இல்லைன்னா அந்த காம்பிடன்சி இல்லை, பட் டெவலப் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி சாஃப்ட்வேர் விட்டுட்டு நான் வந்து ஸ்வீட் காரம் காஃபி பண்ண போகிறேன் அப்படின்றது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா
These are a very important thing. Unless a very strong passion or strong mind level or willpower இல்லைன்னா இந்த சேஞ்ச் பண்ண முடியாது, கான்ஃபிடன்ஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் சம்திங் அமேசிங். அதனால் வந்து விமன் வந்து மாறணும்னா அந்த இடத்துலையே அதிலே தான் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் யூ மே பி மேக்கிங் எ மிஸ்டேக். யூ ஆர் ரெடி டு ஷிஃப்ட் கியர். ஐ திங்க் தட்ஸ் வாட் தீஸ் டூ ஆர் ப்ரூவன் ஃபேபுலஸ். அண்டு லதா, நீங்கள் வந்து நீங்களும் நீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளிக்லி விசிபிள். நீங்கள் நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன் பண்ணி இவங்களும் நீனாவும் நிறைய பண்ணுறாங்க. ஐ ஹவ் சீன் தட் கைண்ட் ஆஃப் திங். அண்ட் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு, இஸ் தட் ஹெல்பிங் யூ இன் யுவர் பிஸ்னஸ்? நீங்கள் அவ்வளோ டைம் வெளியில் கொடுக்குறீங்க, ஒரு விமனாக இருக்கீங்க, டைம் நிறைய வந்து சோஷியல் காஸ்ட் கொடுக்குறீங்க. இஸ் இட் எனிவே ஹெல்பிங்? இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்பிங். பிகாஸ் அது வந்து வாழ்க்கையில் வந்து நான் எப்போவுமே சொல்வேன் வந்து ஒரு என்ன மாதிரி வாழ்க்கை அப்படின்னா அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இட்ஸ் நாட் தட் யூ நீட் டு பி ஒன்லி சக்ஸஸ்ன்றது அவங்க டிஃபைன் பண்ணுறது தான் தட் வே. ஸோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதை இன்னொரு டைம் சத்தமாக சொல்லுங்கள். சீரியஸா வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல சக்சஸ்ன்றது அவங்க டிஃபைன் பண்றது தான் சக்சஸ். நாட் அதர்ஸ் டெஃபினெட்லி. அண்ட் அதனால ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஸோ எப்படி இப்படி இவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும்னா ஐ ஆல்வேஸ் தாட் இந்த நிறைய விமன் வி ஹாவ் தி சூப்பர் உமன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை முதல்ல எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, தலையிலேருந்து எல்லாமே நல்லா பண்ண முடியாதுங்க, எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. ஓகே, நமக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை நம்ம நினச்சி அதை ஒழுங்காக சின்சியராக பண்ணோம்னா கண்டிப்பா ஐ திங்க் we will succeed and we can handle it. ஒரு டைம் திரும்பி சொல்லுங்க அத. சீரியஸா அந்த கிரவுட் வேணும் எல்லாருக்குமே. இது வந்து வெரி பவர்ஃபுல் பாயிண்ட் யூ ஆர் மேக்கிங். இல்ல அதான் சொல்றேன், நம்ம வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியாது, எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது வாழ்க்கையில. ஓகே, ஸோ அதனால நமக்கு எது கரெக்டா தோணுதோ அதை நம்ம சின்சியரா நம்ம பண்ணோம்னா அது வந்து வாழ்க்கைக்கு நமக்கு கண்டிப்பா அர்த்தம் கொடுக்கும். அப்போ வந்து நம்மளால எல்லா விஷயங்களும் மேனேஜ் பண்ண முடியும் நம்ம வழியில. ஏன் வழி தனி வழின்னு சொல்ற மாதிரி நாம வழியில மேனேஜ் பண்ண முடியும். Sir, I think, sorry, just to add to ma'am's point, that's a very important point, ma'am. Thanks for bringing it up. I remember when I was in the company, my boss, we had an opportunity to go to Australia. I said, என்னால் போக முடியாது, எனக்கு 2.5 வயசு குழந்தை இருக்குது, அண்ட் ஒரு வாரம் தான் ட்ரிப்பு, போக முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து why are you trying to be the super woman? You know, you want to do everything. You want to be the perfect mother, you want to be the perfect employee, you want to be the, the perfection. Why are you chasing perfection? Saying no. Exactly. Saying no. Just go enjoy. I'm sending you for 1 week. At least போயிட்டு வா, நல்லா பண்ணியிருக்கேன்றதா அனுப்புகிறேன் அப்படின்னு. Then that whole super women tag is a pressure that, especially as mothers and entrepreneurs on one hand, we take. It's very difficult to balance everything. I think we should learn to be a little less hard on ourselves. That was the only Nina. Ayyo, super women, please. It is such a burden. Like you said, ma'am, earlier, remove that crown and keep it there, and then your burden will come down. Take a lot of support from everyone, because I like to look at everyone as someone who can help me in the task that I'm doing. Take help, because there's only that much you can, there's lots of people, so you have to be open to learning, you have to be open to updating. And I'm so moved by your AI thing. I'm going to go get onto that already. Every encounter that I see like a manifestation, you learn something new every day. But there's something like a priority which I practice, and that is, priority is you. If you are well, if you have taken care of yourself, you can take care of 1 million other people. So number health mukyam, how we look after ourselves, our well-being. It may look like being selfish to some people. Okay, why is she going to the gym when she has something else to do? I go because I want to be there for myself. I want to look after my health so that I can be useful for my family and for all my, companies around me. Not only that, a busiest woman, let me tell you, makes time for everything, sir. I want to repeat that, okay? Everyone says, you're so busy, how are you able to go for everything? Today's priority is this right now, and I'm sitting here and I'm fully 100% present because I've made the time for myself now. And also, like they say, now you have everything, like you have management things which say, divide your day into 8 plus 8 plus 8. You know what that is, right? 8 hours you sleep,
8 hours you work, and 8 hours you do things that give you happiness, right? So if you divide your day into that, 1 hour here and there, okay, you can definitely manage. So I tell all the women, uh, sky is really your limit. And today's younger generation, they don't have to prove anything to anyone. We, at least some of us, at least Latha and I belong to an earlier generation when we had to maybe even try and prove, but there's really nothing to prove. And it is all about competition, not with the outside world, but what is the best version of yourself that you can work on. And that is always going to be an ongoing one, okay, every day. So thank you so much for calling us. No, it's my pleasure. சரி, போல அனுப்பிச்சிட்டாங்க நம்மளெல்லாம் முடிக்க சொல்லி. லாஸ்ட் ஒரு இது சொன்னா, இப்போ what do you think of AI? How do you think that it'll make a difference in your business or in your life? We use it a lot. Very good. We embraced it. நான் பொதுவாகவே இந்த கேன்வா இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்பில் இந்த பீட்டா ஆரம்பிக்கும் போதே ஐ வில் பி ஆன் போர்டட் தேர். Especially when they start the first bunch, do you want to try out நிறைய சாஃப்ட்வேரில் I've joined in just at the time that the beta launch happens. I can now completely work on certain projects on OpenAI, certain projects on Gemini, certain projects on Perplexity. I use them a lot. Fabulous. We use them for so உங்களோட வளர்ச்சிக்கு AI ஒரு முக்கியமான காரணமா சொல்லலாமா? இது வரைக்கும் மேபி ஒரு குட் ரீசன் சார். ஏன்னா நம்ம நிறைய எஸ்பெஷலி ஒரு ப்ராடக்ட் வரும்னா we do something called toxicology. இது ஹியூமன் பீயிங்ஸில் எந்த அளவுக்கு டேமேஜ் வரும், இது அனிமல் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, we use that complete medical background மாதிரி we do that for every single ingredient. Currently we are together with a bunch of other doctors. I'm writing a book on endocrine disruptors for in everyday practice. I recently published a book on sunscreens for skin of color, academic textbook, the first one from India, international level. I found that and the data is going to be now ஒரு டெக்ஸ்ட் நாங்கள் இத்தனை நாள், ஒரு பப்ளிகேஷனில் நாங்கள் இத்தனை நாள் பண்ணக்கூடிய விஷயம் will be accessible to everybody through these. So in the platforms are going to be at least medical background or at least any information background. This is going to be the first place it is used. So patient education தாண்டி toxicology தாண்டி I think we use it a lot for now predictive modeling. Hallucinations, we embrace hallucinations and we find that there are newer ways to think. I had a question there. Ninga in the morning half an hour you sit with yourself and sonninga half an hour, 1 hour sir, 2 hours. But now you've given it mostly to AI. Do you miss yourself? Not at all. I enjoy myself more because AI வந்து ஒரு புத்திசாலி. இதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் தனியாக தடுமாறணும். ஒரு புத்திசாலிக்கிட்ட வேலை வாங்கணும்னா அதையும் மீறி இது பண்ணால் you have to think a lot. That's a different caliber and capability you have to build. இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும், சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தோணும். பட் when you start looking at that, challenging it and other things, you start growing much better. ஸோ அதனால் வந்து ஒரு இன்டெலெக்சுவலோட பேச you grow much better is my viewpoint. Sir, same here. We use AI across all, avlo technical எனக்கு தெரியல, but I think across all technology, all departments, human resources, marketing. One thing my husband keeps telling me jokingly, in the குணா படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, கண்மணி அன்போடு, என்னடி அந்த மாதிரி பேசின்னு இருக்கு, அது பாட்டா பாடின்னு இருக்கு. So as you rightly, my mornings start with dictating the day to the AI. It automatically prioritizes. AI பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கேலண்டர் இது பண்ணிங்கன்னா, ஸோ இட் கேன் அனலைஸ் யுவர் கேலண்டர் அண்ட் டெல் ஹவு யூ கேன் இம்ப்ரூவ். நீங்கள் பண்ணதை பாஸ்ட் இது பண்ணியே சொல்லலாம், ஃபியூச்சரை பிளான் பண்ணலாம். இப்போ we have gone to the extent, எங்களுடைய டேட்டா கொடுத்தோன்னா என்னுடைய டீம் மெம்பருக்கு வந்து இந்த மாதம் கோல் அச்சீவ் பண்ணணும், இந்த குவார்ட்டர் பண்ணால் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணலாம், இந்த வாரம் என்ன பண்ணலான்றதுக்கு எல்லா சஜஷனும் கொடுத்துருது. ஓகே, அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணட்டும், இதுக்கு மேலே இது பண்ணலாம். ஸோ தட்ஸ் அ வே, சமைச்சு ரெடியாக வாயில் கொடுத்துட்ற மாதிரி. ஸோ we are challenging that whether it's giving the right solution or suboptimal solution. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து on a scale of 10 we are now curated to that level. It's 8 on 10 level of solution. நார்மலாக நான் கீழே லெவல் போக்குள்ள அது வந்து 5-6 நிற்பாங்க, அதனாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இது வெரி ஹை குவாலிட்டி இன்புட்டாகவே கொடுக்குதா பொறுத்த வரைக்கும். இப்போ எப்படி மொபைல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லையோ, தூக்கிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி ஏஐ இல்லாமல் வாழ்க்கையே இருக்காது. we'll have to really carry it with us and for our own betterment. In that sense, it will really empower everybody.
லைக் இது போயிடும் அது போயிடும்னு இல்லாமல் ஐ நெவர் ஃபீல் that way. I always feel it's going to actually empower us a lot more that way to live much more beautifully and healthily. யூஸ் பண்ண தெரிஞ்சா குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணலாம், இல்லைன்னா குதிரையை வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்க வேண்டியதான். ஏஐ வந்து நான் வந்து ஒரு அரேபியன் குதிரை மாதிரி நான் இது பண்ணுறேன். பியூட்டிஃபுல் அரேபியன் ஹார்ஸ். ஓ நல்லா இருக்கு, ரொம்ப உயரமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்காக பார்த்துக்கினே இருக்கிறது ஒரு நிறைய பேர். ஆனால் அது மேலே ஏறி உட்காந்து தைரியம் பண்ணோன்னா அதை அடக்கி அதுக்கு மேலேயும் செய்யணும்னா அதுக்கு வந்து இது வேணும். அதெல்லாம் தான் நீங்கள் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஐபிஓக்கும் வாழ்த்துக்கள் லதா. ஸோ உங்களோட இது நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் இன்னும் வந்து அதிக லெவல்ல போக I was just using it very basic, but I think today you inspired me, CK, as usual again, so I'm going to use it much more. And the only time I did not get a response from ChatGPT is when I'm trying to learn Sanskritam at this time. Okay, I asked a few questions in Sanskritam and ChatGPT said I'll come back to you. Okay. So exactly, and I asked the question 3 times, but it did not come back. So there's a limitation to everything, and what you put in, it comes back to you, and what you're looking for, you will find it there definitely. And of course, like I said, updation of any skill is important. So this is like how we're going to be updated. Yeah. Very good. So fabulous. I think very thanks everybody. Super women ஒவ்வொருத்தங்களும் கூட வந்து இது பண்ணது வந்து இந்த பேனலில் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணது எனக்கே நிறைய லேர்னிங். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் டாக்டர் ரெனிதா. உங்களோட இது வந்து அமேசிங் ஜேர்னி, ஹவு யூ ஷிஃப்டட் கியர், அண்ட் தட்ஸ் சம்திங் ஃபென்டாஸ்டிக். வெரி குட். அண்ட் யூ ஆர் ராக்கிங் வித் சோசன். ஆல்ரெடி யூ ஆர் மேக்கிங் திஸ் திங். ஐ விஷ் பெஸ்ட் விஷஸ் டு பி இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு எடுத்துன்னு போகும். ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் ஐபிஓ உங்கள் சக்ஸஸ்க்கு வாழ்த்துக்கள் தான். நம்ம கலக்கிறீங்க, இன்னும் பெரிய லெவலில் எடுத்துன்னு போயிடுவீங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு. அதே மாதிரி நளினி, நீங்கள் வந்து இந்த 8 மில்லியன்லேருந்து 800 மில்லியன் ஓகே மேலே பாங்க, குளோபலாக எடுத்துன்னு போகணும். அமேசிங் ப்ராடக்ட். ஸோ கீப் ராக்கிங். நீங்கள் 100 இப்போ டச் பண்ண போகிறீங்க. 1000 எப்போன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ யூ கேன் ட்ரீம் பிக். யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் எ ஃபேபுலஸ் ஜாப். திங்க் பிக் அண்ட் டேக் இட் across the country. Looking forward. Thanks Meena. Thanks for the opportunity. Fabulous job. Thanks. Thank you so much, sir. I would like to call upon Mr. Vasu Karthikeyan, CEO, Magic 20 Tamil, to felicitate our moderator and panelist. And also I would like to invite Mr. Asokumar, CK family, onto the stage. First felicitation to Thiru C.K. Ranganathan. And next felicitation to Nina Reddy. I welcome C.K. to felicitate the panelist. Felicitation to Ms. Nina Reddy, Managing Director, Savera. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய பேனலிஸ்ட்டுக்கு திரு சின்னி கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய த ₹1 இந்தியன் ஸ்டார்ட் அப் என்ஜின் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபெலிசிட்டேஷன் டு மிஸ் நளினி பார்த்திபன், CEO, ஸ்வீட் காரம் காஃபி. நெக்ஸ்ட் ஃபெலிசிட்டேஷன் டு மிஸ் லதா ராஜன், co-founder, CIEL Group and MFI Groups. And next felicitation to Dr. Renita Rajan, founder, Chosen. So it's time for the group photo. மேஜிக் 20 தமிழ் மேஜிக் பெண்கள் அப்படிங்கிற இந்த எபிசோட் 75th எபிசோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் கட்டிங் இருக்கு. இந்த கேக் கட் பண்ணுறதுக்காக மேஜிக் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய தொகுப்பாளர்கள் மிஸ் ராதா, மிஸ் ஐஸ்வர்யா, மிஸ் மாதங்கி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
And finally, I would like to invite Mr. Vijay, Manager, Creative Producer, Magic 20 Tamil, to deliver the vote of thanks. So, hi, Vijay here. ஒரு 5 நிமிஷம் எங்களோட 75th செலிப்ரேஷன். ஸோ 75 எபிசோட்னா நானே பேசிக்கிட்டு இருக்கவா? 75 எபிசோட்னா ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸ்னு நாங்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ் மேஜிக் பெண்கள் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் மட்டும் மார்த்தட்டிக்க விரும்பலை. ஏன்னா இதில் இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரோடைய டைம் எஃபர்ட்னு எல்லாமே இருக்குது. நிறைய பேர் ஃபீச்சர் ஆகிருக்கோம். இன்னும் நாங்கள் நிறைய பேரை ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் அஸ். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இது ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். எங்களோட எல்லா மேஜிக் பெண்களுக்கும் எங்களோட மேஜிக் பெண்களாக இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லா வாட்டியுமே நாங்கள் பல வாட்டி தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். CK சார், CKR சார், அசோக்குமார் சார். நாங்கள் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் என்ன பிளான் பண்ணாலும் எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஸோ எல்லாமே எங்களுக்கு எல்லாமாகவே இருக்கக்கூடிய அவங்களுக்கு எப்போவுமே வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் சார். அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் பேனலிஸ்ட் ரேவதி அசோகன், அப்புறம் பேனலிஸ்டாக வந்த கீர்த்தி, ஷரத், ராஜி கிச்சன். ராஜியெல்லாம் நான் நிறைய டார்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைமுக்குலாம் போகணுன்னு. ஸோ வெரி சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கோமதி மேம், ஸோ லாஸ்ட் டைமில் எங்களால் சில குழப்பங்கள் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம், யூ ஆர் வெரி ஸ்வீட். அண்ட் விஜி நியூட்ரிஜார் அண்ட் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாக்டர் துளசி ஜெயக்குமார் மேம், ஸோ எங்களுக்காக பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்ததை வீணாக்க கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், யூ ஆர் வெரி ஸ்வீட். அண்ட் சிசியூ டைலாக் அந்த கடைசி பேனல் அப்படின்றது நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஒரு பக்காவான பேனலாக அந்த லாஸ்ட் பஞ்சுன்றது பவர் பஞ்சாக இருக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணது. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அது அந்த டேக்அவேயோடு நீங்கள் வீட்டுக்கு போவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பேனலிஸ்டாக வந்த நீனா ரெட்டி மேம், நளினி பார்த்திபன் மேம், லதா ராஜன் மேம், ரெனிட்டா ராஜன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் அவர் ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ், ஜிடி பாரதி, மன்னா மிஸ், எலிமெண்ட் சீனியர் லிவிங், ரான். அண்ட் அவர் பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி பட்டியான், அவள் விகடன், டிக்கெட் 9, IDFC பேங்க், ஃபியூச்சர் வால், வி கம்யூனிட்டி, டெய்லி ஹண்ட் அண்ட் ஒன் இண்டியா, கிஃப்டிங் பார்ட்னர்ஸ். நான் இதை விட பெருசாக கத்துவேன், கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஹசி டிலைட்ஸ், சனோ பிளஷ், 3D செல்ஃபி, 3 சேனல், ஜி ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் அவர் டீம் லக்ஷ்மி, ரஜீஷ், தினேஷ், எங்கள் CEO வாசு கார்த்திக் சார், CTO பாலாஜி சார், அப்புறம் எங்களோட ஆங்கர்ஸ் கண்மணி, மாதங்கி, ராதா, ஜனனி. நாங்கள் ஒரு எபிசோட் மட்டும்தான் பிளான் பண்ணுவோம். அது அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அதை தாங்கி இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குன்னா அதோட எங்களோட பங்கு ரொம்ப பெருசு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சூப்பர் ஸ்டார் மாதிரி எங்களுடைய ஹேமா ராகேஷ். ஏதாவது ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணோம்னா டாபிக் எழுதுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி மாதிரி ஹேமா ராகேஷ் அப்படியே எழுதிட்டு தான் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் இன்றைக்கும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எங்கள் CEO வாசு கார்த்திக் சாரையும் CTO பாலாஜி சாரையும் ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் கம். எல்லாரையும் வரவேற்ற உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாலாஜி சார். ஸோ இதோட இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது முடிய போகிறதுல 75ன்றது 150 ஆகணும், 200 ஆகணும், 300 ஆகணும்னு எங்கள் விஷயம் இருக்குது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. கூடிய விரைவில் ஒரு ஃபுல் டே பவர் பேக்டான ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்றதும் பிளானில் இருக்குது. ஸோ அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை. எப்போதும் எங்களுடைய சமூக வலைதளங்கள் திறந்தே இருக்கும். ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். அண்ட் மீண்டும் வந்திருக்கக்கூடிய அனைத்து மேஜிக் பெண்களுக்கும் உள்ளபடியே நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.